सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मतालिकान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பார்க்குறோம். பாகவதத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியார் தான் சுகப்புரோக்தம் என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சுகசாஸ்திரம் என்று சொல்கிறோம். பரிசுத்து மகாராஜாவுக்கு சுகாச்சாரியாரால் உபதேசிக்கப்பட்டது தான் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் சுகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கர்ப்பஸ்ரீமான், பரிசுத்தும் கர்ப்பஸ்ரீமான் தான். ஏன்னா கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணவர் பரிசுத்து. கர்ப்பத்திலே பிரம்மனிஷ்டராக இருந்தவர் சுகாச்சாரியார். ஆனால் இதெல்லாம் திடீர்னு ஒரு ஜென்மத்தில் வந்துடுறது கிடையாது. பல ஜென்மங்களாக அபியாசம் பண்ணியிருந்தால் தான் இந்த நிலை சித்திக்கும். அந்த பிரம்மானுபூதின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரம்மபூத பிரசன்னாத்மா என்ன சோச்சதின்னு காங்ஷதின்னு சொல்கிறோம் இல்லையா. எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றும் வருத்தப்பட மாட்டாங்க. அந்த உயர்ந்த பிரம்மானுபூதி இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் எனக்கெல்லாம் சொல்ல தகுதியே கிடையாது. இந்த உயர்ந்த விஷயத்தை பற்றி நம்மளை அனுபவத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் மகான்களுக்கு சுகாச்சாரியருக்கு அது அனுபவத்தில் இருக்குது அப்படின்றத பல ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஏன்னா அனுபவத்தில் இருக்குன்னு எத்தனை ஸ்லோகங்கள் சொல்கிறார் பாருங்கள். எம் பிரவர ஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். அப்போது கர்மாலாம் அவரை விட்டு போயிடுச்சான். கிருத்தியம் அபேத கிருத்தியம். கர்மா இவரை விடலையாம். கர்மா இவரை விட்டு போயிடுச்சான். கர்மாலாம் இவரை தீண்டாது. ஏன்னா ஒரு பிரம்மானுபவத்தில் பரந்த மேனிக்கு அப்படியே வீட்டை விட்டு துறவியாக கிளம்பி போகிறார். அப்போது இவர் என்னென்ன புத்திரான்னு பின்தொடர்ந்து வியாசாச்சாரியா போகிறார். புத்திரேது தன்மயதையா தன்மயமாக போனாராம். தனக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மம் தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக பார்த்துட்டு போனார் அப்படின்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் ஓகே, ஸ்லோகத்தில் பக்காவாக சொல்லியிருக்கு. அவர் பிரம்மனிஷ்டர்ன்றது கண்கூடாக சொல்லியிருக்கு. ஆனால் இவர் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு கர்க்க சமயத்தில் இல்லை, வேறு ஏதோ கிரந்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதனால் வைஷ்ணவர்கள் வாக்கால் கேட்டது. அவர் ராதியால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருந்தார். அவர் சுகர்னா கிளின்னு ஒரு அர்த்தம். அந்த ராதையினால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருக்கும்போது மாதுளை விதை இருக்கு இல்லையா, அந்த மாதுளை விதையை கொடுப்பாலாம். யார் ராதை கொடுக்கும்போது கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அந்த கிளி சொல்லுமா. அப்போது இது கிருஷ்ண நாமத்தை சொல்லி 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 அந்த மாதுளை விதையை கொடுத்து அது பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி அதுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சான். பகவன் நாம பித்து பிடிச்சி போச்சு. கிருஷ்ண 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 அந்த கிருஷ்ண நாமத்தில் பித்து பிடிச்சி போச்சு அந்த கிளி. அப்போ அந்த கிளி பகவன் நாமா சொல்லி அதுதான் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யதம். அப்படியேப்பட்ட சிறந்த ராதையால் வளர்க்கப்பட்ட கிளின்னா சொல்ல வேண்டுமா. அந்த கிளி தான் பின்னாடி பாகவதம்.
சொல்லக்கூடிய சுகாச்சாரியராக அவதரித்தார். அப்போ ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி. அப்போது சிவபெருமானும் பார்வதியும் இந்த பாகவதத்தை சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் போது கிளியாக இருக்கும்போது ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாகிய இவர் அந்த மரத்து மேலே உட்காந்து இந்த பாகவதத்தை கிரகிச்சாராம். அப்போவே அந்த கிருஷ்ண பக்தியில் தளிச்சிட்டார். அப்போ என்ன உதவுச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாகிய சுகாச்சாரியார் வியாசருக்குடைய மனைவி பேர் வந்து வாட்டிகா அப்படின்னு பேர். அவள் இந்த சிவபெருமான வாக்கில் பாகவதம் கேட்டிருந்தா இல்லையா பார்வதி தான் வந்து சிஷ்யை. எல்லா விஷயத்துலையும் பார்த்தா பிரம்ம வித்தியை முதற்கொண்டு எல்லாமே வந்து சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசிக்கிறன்னா இப்போ சிவபெருமான் பார்வதி தான் சிஷ்யை எல்லாத்துக்குமே. சிவபெருமான் குருவாக இருப்பார். கணவன் மனைவிக்குள்ளே சத்சங்கம். அப்படி இருக்கும்போது சுகர் வந்து கிளியாக இருந்து கொண்ட மரத்து மேலே உட்காந்து இந்த பாகவதத்தை கிரகித்த உடனே இது ரொம்ப ரகசியமானது பாகவதம், புராண குஹ்யம். இந்த ரகசியத்தை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்க, தன் மனைவி பார்வதிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தார் சிவபெருமான். இந்த கிளி கேட்டது இல்லையா, ஆஹா இது என்னமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை துரத்திட்டு போனாராம். அந்த கிளியை சிவபெருமான் துரத்திட்டு போகும்போது இந்த சமயத்தில் வியாசாச்சாரியார் தன் மனைவி வாட்டிகா இடத்துல உபதேசம் செய்து கொண்டிருந்தாராம். அவள் தூங்கி அந்த என்னது ஜும்பனம் கொட்டாவி விடும் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த கொட்டாவி விடும்போது இந்த கிளி ரூபத்தில் இருக்கிற அதாவது சுகாச்சாரியார் கிளியார் அந்த கிளியானது வாய்க்குள்ளே போயிடுது. வாய்க்குள்ளே டப்பு மூழ்கிட்டா அந்த வாட்டிகா. அப்போது சிவபெருமான் அந்த கிளியை விட்டுடு ஒழுங்காக வெளியோ அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா அது ரகசியத்தை கிரகித்து விட்டது. ஏன்னா பாகவதம் ரகசியத்தை கிரகித்து விட்டது. அப்போ வியாசாச்சாரியார் சொன்னார், தடுத்து சுவாமி உலகத்துக்கு நன்மை ஏற்பட போகிறது. வியாசாச்சாரியார் சிவபெருமானை தடுத்து நன்மை ஏற்பட போகிறது. அப்படி இருக்கும்போது அப்படின்னா உபநயன சம்ஸ்காரம் பண்ணோன்னா என்னிடத்துல தான் அழிச்சுன்னு வரணும்னு சிவபெருமான் உத்தரவிட்டதா கேட்டுக்கொண்டதாக இருந்தது. அதே மாதிரி ஆனால் உபநயனம் கூட செய்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் பாகவதத்தில் வருது. சிவபெருமான் உபநயனம் பண்ணாருன்னு வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த நான் உபநயனம் பண்ணால் என்ன ஆகும்னா உன் புள்ளையாக இருக்க மாட்டான். இதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி இந்த இடத்துல சொல்லுவார் இந்த கட்டத்தை. அதாவது நான் கொஞ்சம் குழப்பறேன்னு நினைக்கிறேன். சுகர் என்ற கிளியாக இருக்கும்பொழுது வியாசர் வந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கும்போது அவருடைய மனைவி வாட்டிகாவுக்கு அவர் அந்த அவள் கொட்டாவி விடும்போது அவள் வாய்க்குள்ளே கிளியாக புகுந்து விட்டார். அந்த சுகர் என்ற கிளி வாய்க்குள்ளே புகுந்து விட்டது. அப்போ அவளை வெளியே விட சொன்னார். அந்த சுகர் என்ற கிளியை வெளியே விட சொன்னார் சிவபெருமான். அப்போது சமாதானப்படுத்தினார் வியாசாச்சாரியார். சரி அப்படின்னா அடுத்த பிறகு அவன் சுகராக அவதரிக்கும் போது அப்போ என்னிடத்தில் தான் அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம், என்னிடத்தில் நான் தான் அவனுக்கு பிரம்மோபதேசம் செய்வேன் என்று சிவபெருமான் சொன்னார். சரி அப்படி ஆகட்டும்ட்டு போயிட்டார். அப்புறம் சிவபெருமான் போயிட்டார். பிறகு அவர் அந்த வாட்டிகாவுக்கு மகனாக பிறக்கும் போதே 16 வயசு. அவங்களாம் அப்படியே தோற்றம் தானே, இவங்களாம் அப்படியே தோண்டிட்டவங்க. அந்த 16 வருஷம் கர்ப்பத்திலே இருந்தார் அவர் வாட்டிகா வயிற்றில். பிறகு அவர் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே அந்த 16 வயசு யுவாவாக வந்தபோது அப்பா அவருக்கு பிரம்மோபதேசம் செய்யும்படி, அதான் அந்த மந்திரோபதேசம் காயத்ரி இதெல்லாம். அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், நான் உபதேசம் பண்ணால் அவன் புள்ளையாக இருக்க மாட்டேன், அது தெரிஞ்சு தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மோபதேசம் பண்ண உடனே சிவபெருமான் அனுகிரகத்தினால அது பிரம்மானுபவம் சித்தித்து விட்டது.
அந்த அத்வைத நிலைன்னா நிர்குணம் பிரம்ம நிஷ்டையாக மாறிவிட்டார் அவர். யார் அதுக்கு அப்போது இந்த நிர்குண பிரம்ம நிஷ்டை எதனால் கிடைச்சதுன்னா முன் ஜென்மத்தில் சொன்ன கிருஷ்ண நாமத்தினால கிடைச்சிதான். எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. அவர் பிரம்மனிஷ்டர், சுகாச்சார பிரம்மனிஷ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் எப்படி இருந்திருக்காருன்னா அது முன்கதைன்றது இதுதான். இதெல்லாம் சில மகான் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விஷயம் அடியன் கிரகிச்சுட்டேன். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சுகாச்சாரியாக இருக்கும்போது அவருக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணல. ஏன்னா சிவபெருமான் உபநயன சம்ஸ்காரம் பண்ணியிருக்காருன்னா பண்ணாலும் பண்ணாத மாதிரி தான் அது. ஏன்னா அவர் வேதத்தில் பிரவர்த்திக்கலையே. பூணூல் அணிவது வேத நூல்களை பயில்வதற்காக தானே. அந்த பூணூல் அணியக்கூடிய அந்த அந்த சம்ஸ்காரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சடங்குகளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக பிரம்மோபதேசம் தானே சிவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அதுதானே அவள் தானே பிரம்மானுபூதியில் அவருக்கு தொலைச்சிட்டார் இல்லையா. பிரம்ம சமாதி ஏற்பட்டு விட்டது இல்லையா சுகாச்சாரியருக்கு சிவனிடத்தில் போய் உபதேசம் பெற்றதுனால. அப்படின்னும் போது ஒரு உபநயனம் சம்ஸ்காரம் கூட பெற்றுக்கொள்ளாதவர் தான் அர்த்தம் அது. அப்போ உபதேசம் பெற்றாலும் என்னென்னா பிரம்மோபதேசம் தான் பெற்றாரே தவிர இந்த காயத்ரி இதெல்லாம் உபதேசம் பெறலை. அப்படி அர்த்தம். அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி இந்த நிலை சித்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா ராதை வாக்கில் சொல்லி கொடுத்த ராதை தான் பக்தியை கொடுக்கக்கூடியவள். அவள் வாக்கால நாமத்தை உபதேசித்த பிறகு அந்த கிளியானது கிருஷ்ண 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 கிருஷ்ணன் பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி அதற்கு அந்த கிளியானது அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சி அதன் மூலமாக சிவபெருமான் வாக்காலேயே பாகவதம் கிரகிச்சு எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்கள். அதற்கு பிறகு அந்த கிளி ரூபம் மாறி வாட்டி அந்த வியாசருடைய புத்திரராக பிரம்மனிஷ்டராக சுகாச்சாராக அவதரித்தார். இதுதான் கதை. இப்போ இவருக்கு எதனால் பிரம்மானுபவம் சித்திச்சுன்னா திடீர்னு முளைச்சதில்லை. இந்த சுகாச்சாரியில் வியாசருடைய புத்திரர் பிறந்த உடனே அவர் பிரம்மானுபூதியில் பிறந்தாருன்னு சொல்கிறோமே தவிர எல்லாமே ஒரு காரண காரியம் இருக்குது. அப்போ முன் ஜென்மத்தில் அப்படி நாமா சொல்லியிருக்கார். அவ்வளவு கிருஷ்ணநாமா சொல்லியிருக்கார். அந்த கிளி ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருக்கிறதுனால தான் அவருக்கு சுகர்னா கிளின்னு ஒரு அர்த்தம். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு. அதன் அப்புறமா தான் இது முறையாக சிவபெருமான் வாக்கில் கேட்டது பார்வதி சொல்லும்போது கேட்டது ரகசியமாக கேட்டது. ஆனால் அதில் முழுசாக கிரகிச்சுமான்றது டவுட்டு தான். ஆனால் அதுவே அமிர்தமாக கிரகிச்சதுருக்கு அந்த கிளியானது. ஆனாலும் நல்லா முறைப்படி நல்லா கற்றுக்கணுன்றதுனால தான் வியாசர் வாக்கில் அத்தியாபயாமாச முறைப்படி அத்தியபன முறையில் ஜென்மாத்தியசிய அப்படின்னு பதமாக கற்றுட்டாரோம் வியாசர் வாக்கில் சுகாச்சாரி இந்த பாகவதத்தை. அப்போ தான் அந்த பிரம்மானுபவத்திலிருந்து பக்தி அனுபவத்துக்கு வந்தார் அவர். அப்போது பகவன் நாமத்துக்கு எவ்வளோ சக்தி உடையது பாருங்கள். சிவனுடைய அனுகிரகம் பெற்றது, கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெற்றது அந்த கிளி. கிருஷ்ணர் இது சுகாச்சாரியார். அப்போது கிருஷ்ணர் அனுகிரகம் பெற்றிருக்கார், சிவனுடைய அனுகிரகம் எல்லாரையும் அனுகிரகம் பெற்றிருக்கார், வியாசருடைய புத்திரராக பிறக்கிற பாக்கியம் பெற்றிருக்கார் இல்லையா சுகாச்சாரியார். யோசிச்சு பாருங்கள். அப்போது பகவன் நாமா அவ்வளோ ஆவர்த்தி பண்ணாமல் இந்த பிரம்மானுபவம் சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் இந்த கதையினுடைய சாரம். அப்போது திருஷ்டானியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யா ஹரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே அப்படின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். கதம் ஆலக்ஷித பாண்டவா உன்மத்த மூக ஜடவத்து வெச்சரன்னு கஜசாஹ்வையே அப்படின்லாம் பதம் இருக்குது. உன்னித்திர மூட இவே எதே, அதாவது மூடன் போல சஞ்சரித்தார். ஆண் பெண் கூட வித்தியாசம் தெரியாமல் சென்று கொண்டிருந்தார். 16 வயசு யுவாவாக புத்ரான்னு வியாசர் பின்தொடர்ந்து போகிறார்.
அப்போது குளத்தில் குளித்து கொண்டு இருக்கிற ஸ்திரீகள்லாம் கூட இவரை தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே தங்களுக்கு ஆடைகள் உடுத்தில தாங்கள் நிர்வாணமாக இருக்கின்றோம் என்பதையும் மறந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டாங்களாம். அப்படி பிரம்மானுபவத்தில் அவர் சென்று கொண்டு இருக்கார். அவருக்கும் ஆணு பெண்ணு தெரில. அவரை பார்த்து இவர்களுக்கும் தாங்கள் பெண்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோன்ற அந்த அபிமானமே விட்டு போச்சான். அப்படி சங்கல்பம் இல்லாமல் பிறகு தன் சாநித்திய மாத்திரத்தினாலே தேக அபிமானத்தை மறக்க செய்யக்கூடிய பிரம்மனிஷ்டர் ஆகிய சுகாச்சாரியார் அந்த மகாத்மாக்கள்லாம் நினைச்சாலே புண்ணியம். அப்போது எவ்வளோ நாமா சொல்லியிருந்தா இந்த பிரம்மானுபவம் அவருக்கு இந்த பிறவியில் ஏற்பட்டிருக்கும். முன் ஜென்மத்தில் அவ்வளோ நாமா சொல்லியிருக்கார். கிருஷ்ண நாமத்தை ராதையினுடைய உபதேசத்தினால அது என்ன பண்ணிச்சு, அது கிருஷ்ணன் சொல்லி பைத்தியம் பிடிச்சி போயிடுங்க. அது கிருஷ்ண பித்து பிடிச்சி போச்சான் அதுக்கு. அதனால தான் அந்த வாசனை தான் எங்கேயோ 2 ஸ்லோகங்களை கேட்டு அந்த பாகவதத்தை கிரகிக்கணும் அப்படின்ற ஆசை தூண்டப்பட்டு எப்படி ஒரு 2 ஸ்லோகம் கேட்டவுடனே அவருக்கு பாகவதம் கிரகிக்கணும். அவர் தான் பிரம்மனிஷ்டராக நிர்குண பிரம்மனிஷ்டராக இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது சகுண பிரம்மத்துக்கு எப்படி வந்தார், உருவத்தை வழிபடணுன்ற புத்தி எப்படி வந்தால் அது முன் ஜென்மத்துடைய வாசனை. அது கிருஷ்ண கதையை கேட்டிருக்கு, சிவபெருமான் வாக்கில் கிருஷ்ணநாமத்தை சொல்லியிருக்கு. அந்த டேஸ்ட் எப்படி விடாது. அவர் பிரம்மானுபவத்தில் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் பக்தி அனுபவத்துக்கு வந்துட்டார். அந்த பக்திக்கு தான் வந்துடுவாங்க. மத்பக்தியும் லபதே பரம் பிரம்மபூத பிரசன்னாத்மன சோச்சு. அவர்கள் பிரம்மபூத நிலையில் இருக்கிறவங்களும் கடைசியில் கிருஷ்ண பக்தி தான் வந்தாகணும். அப்போ தான் நீ உண்மையான பிரம்மானுபவத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். இல்லைன்னா உன்னுடைய பிரம்மானுபவம் பொய்ன்னு அர்த்தம். உண்மையான பிரம்மானுபவத்தில் இருக்கிறவங்க அந்த பிரம்மானுபவம் சத்தியம்னா கண்டிப்பாக அது கிருஷ்ண பக்திக்கு தான் அழிச்சுன்னு வரும். அதான் உண்மை. எத்தனையோ சன்னியாசிகள் அப்படி தான் கிருஷ்ண பக்திக்கு தான் யோகினாம் பிரம்மசித்தையே, யோகிகள்லாம் பிரம்மசித்தி அடையிறதுக்கு கிருஷ்ண பக்தி தான் பண்ணியிருக்காங்க. அப்போது கிருஷ்ண பக்தி தான் வந்தார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ எம்பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவை வாயுனோ விரகாதர ஆஜுஹாவ புத்திரேது தன்மயதையா தரவோ வினேதோ. அப்போது சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி சகலச்சீவர மரங்கள் மூலமாக வியாசருக்கு பதில் சொன்னாராம். மரங்களையே பேச வச்சவர். அப்படியேப்பட்ட மரங்கள் ஹிருதயத்துக்கு சகல ஜீவராசி ஹிருதயத்திலையும் ஊடுருவக்கூடிய அப்படியேப்பட்ட பிரம்மம் எங்கும் வியாபிச்சிருக்கிற பிரம்மானுபூதியில் இருந்தாராம் அவர். அந்த பிரம்மானுபவத்தில் இருந்தாராம். இந்த சுகர் என்ற ஒரு தேகத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இல்லையா அவர். அதனால தான் அவருக்கு நதோஸ்மின்னு சொல்லாமல் ஆனதோஸ்மி, எங்கும் வியாபிச்சிருக்கிற அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். சுகர் என்ற ஒரு உருவத்தில் அவருக்கு நமஸ்காரம் சொல்ல ஆனதோஸ்மி, நதோஸ்மின்னு சொல்லாமல் ஆனதோஸ்மி அப்படின்னு சூதர் தன் குருநாதராகிய சுகாச்சாரியரே சூதர் அப்படி புகழ்கிறார். ஆனதோஸ்மின்னா எல்லா திசைகளிலும் எங்கும் வியாபிச்சிருக்கிற அவருக்கு, எல்லா திசைகளிலும் வியாபிச்சிருக்க அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பிரம்மானுபவம் அவருக்கு சித்திச்சதா? ஸ்வானுபாவம் அகிலஷு திசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரு முனினாம். அவரை தான் குருவாக நம்ம ஆசிரியக்கணும். பாகவதம் படிக்கிறவங்க எல்லாரும், சூதர் மட்டும் இல்லை. அதனால் சுகாச்சாரியருடைய பேரை சொல்லாமையே தன் குரு முனினாம் வியாசருடைய புத்திரராகிய என் குருநாதரை நமஸ்கரிக்கின்றேன் ஸ்வானுபாவத்தோடு சொன்னாராம். அந்த ஆத்மார்த்தமாக அந்த பாகவதத்தை சொன்னார். அப்போ அந்த அனுபவம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி சாதனைகள் என்ன பண்ணாருன்னா, நாமா தான் நிறைய சொல்லியிருக்காரு. கிருஷ்ண நாமத்தை எக்கச்சக்கமாக ராதை வாக்கில் கேட்டு, ராதை சொல்ல 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 ஒரு மாதுளை விதை கொடுப்பாலாம். அந்த மாதுளை விதையை சாப்பிட்டு கிருஷ்ண 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 கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா சொல்லு அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுமா அது பாட்டுக்கு. அந்த கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி அப்படியே அந்த கிருஷ்ண நாமத்திலே அது கிருஷ்ண பித்து பிடிச்சு போச்சு. அதுக்கு அந்த கிளிக்கு, ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி. எல்லாமே ஒரு காரணம் காரியம் இருக்கும். காரண காரியம் இல்லாமல் அந்த பிரம்மானுபவம் சித்திச்சிடாது.
ஆனால் பகவன் நாமா சொன்னால் சுகர் எந்த நிலையை அடைந்தாரோ அந்த நிலை நமக்கும் சித்திக்கும். இதுதான் சத்தியம். இதில் மாற்றமே கிடையாது. தன்மயமாக பார்ப்போம் உலகத்தையே. தன்னை போல பிறரும் என்னை தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்மை சும்மா வந்துடாது. நாம ஆவர்த்தி அவ்வளவு நாம சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் தான் அந்த பிரம்மானுபவம், அந்த தன்னை போல பிறர் என்ன தன்மையானது நமக்குள்ளே உண்டு, அந்த கருணை உண்டாகும். சகல ஜீவராசிகளிடத்துலையும் அந்த ஜீவகாரண்யம், அஹிம்சா தர்மம், அந்த சந்நியாச தர்மம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பற்றற்ற மனநிலை, துறவு மனப்பான்மை சுகாச்சாரியர் மாதிரி வரும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ நாமா சொல்லியிருக்கணும், அவ்வளோ கிருஷ்ணநாமா சொல்லியிருக்கார் அவர். அந்த அபியாசத்தினுடைய பலனாக தான் இன்றைக்கி சும்மா இப்போது நல்லா புரிஞ்சுங்க, யோகத்திலேருந்து நழுவலாம். கிருஷ்ணார்ச்சன பிரபாவா நோ ஜஹாதி. இப்போ நான் இதை முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சுகாச்சார கதையை முடிச்சிடுறேன், அப்புறம் நம்ம ஜடபாரத கதை, பரத யோகேஸ்வரர் கதைக்கு வருவோம். அதாவது சுகாச்சாரியார் முன் ஜென்மத்தில் ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருந்தால் நிறைய நாமா சொன்னார். சரி, அவருக்கு அடுத்த பேரில் பிரம்மானுபவம் சித்திச்சது, ஓகே. அப்படி இருந்தால் அப்போது அவர் உன்னித்திர என்ன சொல்கிறது, உன்னித்திர மூட ஜடவத்து வச்சிரன் கஜசா பையன் என்ன சொல்கிறது, தஸ்ய புத்திரோ மகாயோகி சமத்திரம் நிர்விகல்பக. இந்த விகல்பமான மனப்பான்மை இல்லாமல் நிர்விகல்ப சமாதியில் இருந்தவர் அவர். எல்லாத்துலேயும் சமதிருஷ்டி, எல்லாத்துலேயும் பிரம்மத்தையே நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மனுக்கு வீதில் சொல்கிறேன். எல்லாத்தையும் அந்த பிரம்மம் கிருஷ்ணஸ்வரூபத்தையே பார்த்தவர் அவர். மகாயோகி அவர். ஏகாந்த மதிர் உன்னித்ரோ கூட மூட இவையதே. ஏகாந்த மதினா ஒன்றிலேயே புத்தியை செலுத்தினவர். அந்த பகவத் விஷயத்தில் மட்டும், அந்த பிரம்மானுபவத்தில், அதான் கிருஷ்ணஸ்வரூபத்தில் மட்டுமே மனத்தை செலுத்தினவர். அதே சமயத்தில் இந்த அஜ்ஞானம் என்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவர் அவர். உன்னித்ரோ, நித்திரம்னா தூக்கம். என்ன தூக்கம்? அஜ்ஞானம் என்ற தூக்கம். அதில் உன்னித்திரம்னா எழுந்தவர், அந்த தூக்கத்திலிருந்து எழுந்தவராம். அந்த அஜ்ஞானம் என்ற இருளில் மாட்டிக்கொள்ளாதவர் அவர். ஆனால் பார்க்கறது எப்படி இருப்பான்னா மூடம் போல இருப்பாராம். ஏதோ பைத்தியண்டா, இது பைத்தியண்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியே சஞ்சரிச்சுன்னு இருப்பாராம் திகம்பரராக. இது ஏதோ பைத்தியம் போல் இருக்குது, ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் சஞ்சரிச்சுட்டு இருக்குது, அது பிரம்மானுபவத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்குது. அப்படி நகரத்து மக்கள், கிராமத்து மக்கள்லாம் அப்படி பைத்தியம்னு நினச்சாங்களாம். அதை ஏதோ ஒரு மூடம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்களாம். மூட இவை எதே ஆனால் கூடம் தன்னை மறைச்சின்றாராம். தன் பிரம்மானுபவத்தை, தன் பிரம்மனிஷ்டருந்து வெளியே காண்பிச்சிக்கணும் அவசியமே இல்லை. மகான்கள்லாம் தன்னை பைத்தியம் போல தான் காண்பிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆடம்பரம் பந்தா, தன்னை பிரகடனப்படுத்திக்கணும், தான் யாருன்னு காண்பிக்கணும், தன்னுடைய பக்தியை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கணும், தன்னுடைய ஞானத்தை எல்லாருக்கும் வேஷம் போட்டு காமிச்சிடணும். எனக்கு எல்லாமே நானே இறைவன், நானே பகவான் அப்படின்லாம் எவ்வளோ பேர் வந்தாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த கலிகாலத்தில் எவ்வளோ பகவத அவதாரங்கள் தெரியுமா? அதுவும் வட தேசத்துலாம் நிறைய அவதாரங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. நானே இறைவன், நானே சிவன், நானே தத்தாத்திரேயர், நானே கிருஷ்ணன், நானே ராமன் அப்படின்லாம் நானே கல்கி அவதாரம், எத்தனை அவதாரங்கள் உதயமாகி இருக்குது தெரியுமா? அது மாதிரி சொல்கிறவர் கிடையாது இவர். பிரம்மேஸ்வர சுகாச்சாரியார் தன்னை பைத்தியம்னே சொல்லிக்கிட்டோம். என்ன இப்போது நான் மூடனாகவே இருந்து போகிறேன், இது பித்துடா, இது பைத்தியம், ஆமாம் பித்து பைத்தியம், பிச்சைக்காரன்டா, சரி பிச்சைக்காரன், அவதூதன், சரி அவதூதன், வெறுக்கத்தக்கவன்னா அவதூதன் சொல்லுவாங்க, சரி வெறுக்கத்தக்கவன். எப்படியாவது நினச்சும் போயேன், அவன் செவடன்டா, அவன் செவடன் தான். அந்த செவடனுக்கு ஏற்ற மாதிரியே அது மாதிரி அபிநயம் பண்ணிட்டு போய்ட்டு வரான் அவர். தன்னை உலகம் கீழ்நிலையில் நினைச்சிருந்தா அதை பற்றி அவங்க கவலையே ஏன்னா இதுக்கெல்லாம் நிர்விகல்பக, இந்த விகல்பமான மனப்பான்மைலாம் இல்லை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டாங்க அவங்களாம். துவந்த மோக வினிர்முக்தகா, இந்த இரட்டைகளை கடந்தவர்கள் அவங்களாம். லாபம் நஷ்டம் வெற்றி தொழில் மான அவமானம்
இவைகளெல்லாம் கடந்தவர்கள் அந்த மகாத்மாக்கள். அந்த நிலை சித்திக்குமான்னா சித்திக்கும். நீ இன்றைக்கி உட்காந்து அவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணநாமம் மட்டும் இல்லை, பகவன் நாமம் எல்லாம் ஒன்று தான். நீ ராமராமான்னு சொன்னாலும் சரி, இல்லை ஹரிஹரின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொன்னாலும் சரி, இல்லை ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, இனி எந்த நாமா சொன்னாலும் சரி, அந்த பிரம்மனிஷ்ட அந்த பிரம்மானுபவம். ஆஞ்சநேயரில் என்ன சொன்னார்? ராமராமான்னு சொன்னார், அவ்வளோதானே. அப்புறம் அது மாதிரி நம்ம யார் அந்த பகவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலை சித்திக்கும். சுகாச்சாரியாருக்கு எந்த நிலை சித்திச்சுதோ அந்த நிலை சித்திக்கும். இதெல்லாம் சரித்திரங்களில் பார்க்குறோம், பாகவதத்தில் பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம். ஆனால் அவருடைய முன் ஜென்ம வரலாறு தான் வேறு கிரந்தங்களில் இருக்குது. இது பாகவதத்தில் நான் வைஷ்ணவர்கள் வாக்கால் கேட்டேன் அந்த கதையை. முன் ஜென்மத்தில் ஒரு கிளியாக இருந்தது, ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன். அதனால் எப்படியாவது நம்ம காதுக்கு வந்துடும். பகவானே குருவை ஆசிரிச்சதுனால எப்படியாவது பகவான் அதனுடைய முன்பின் வரலாறுகளை எப்படியாவது பகவான் தெரிய வச்சிடும். ஒரு வைஷ்ணவர் மூலமாக கேட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சாதாரணமாக நினச்சி ரொம்ப சுலபம், ஆனால் நாமத்தில் நிஷ்டையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நாம யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு பிரம்ம நிஷ்டராகிய சுகாச்சாரியருக்கு எந்த நிலை சித்திச்சதோ அந்த நிலை கண்டிப்பாக சித்திக்கும். அவர்களுக்கு சாட்சாத்காரமே ஏற்பட்டுரும். பகவத் சாட்சாத்காரமே ஹிருதயத்தில் ஏற்பட்டுரும். அப்போது அவர் முன்பிறவியில் பறவையாக இருந்தவர் இந்த விதத்தில் பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியராக திகழ்ந்தார் அப்படின்னா சாதாரண விஷயமா. அதனால தான் சுகர்னா கிளின்னு அர்த்தம். கிளியாக இருந்து இப்போ பிரம்மனிஷ்டராக மனுஷராக அவதரித்தார். முன் ஜென்மத்தில் கிளியாக இருந்தார், இப்போ மனுஷனாக அவதரித்தார். அதனால தான் அவர் சுகர்னு சொல்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க சுகர் போல் மூக்கு வந்து அவருக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கும் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. சும்மா யாராக ஏதோ ஒன்று சொல்லி விட்றாங்க. முன் ஜென்மத்தில் அவர் கிளியாக இருந்தார், அதனால் இந்த ஜென்மத்தில் அவர் அந்த கிளியாக இருந்து அவர் வியாசருடைய புத்திரராக அவதரிச்சதுனால அந்த கிளியாக இருந்து வந்ததுனால அவர் சுகர்னு அது பேர் ஏற்பட்டது. சுகர்னா கிளி. அப்போது முன் ஜென்மத்தில் கிளியாக இருந்தார். அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவரை வந்து கீரேன பாஷிதம், கீரேன கீன்னு கிளி தானே கத்தம், கீரேன பாஷிதம். அப்போது ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு என்னென்னா, காலவியாலம் முகக்கிராச திராச நிர்நாசஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோ கீரேன பாஷிதம். கலியுகத்தில் கீரேன பாஷிதம்னா கீனா கிளி, அந்த கிளியால் உபதேசிக்கப்பட்டது. முன் ஜென்மத்தில் ஒரு கிளியாக இருந்ததை அங்கே ஞாபகப்படுத்துது. எல்லாமே காரண காரியம்தான், புரிஞ்சுக்கணும். என்ன இவர் கிளின்றாங்க? இவர் எங்கே கிளியாக இருந்தார்? இவர் மனுஷனாக தானே இவர் சஞ்சரிச்சார். அழகான பார்த்தா இப்போ முதல் ஸ்கந்தத்தில் கடைசியில் பார்த்தா அழகான அங்க லட்சணங்களோட நீண்ட திருப்புஜங்கள் கொண்டவராக, அழகான தோள்கள் எலும்பு சந்துகள்லாம் மறைக்கப்பட்ட கொழுன்னு இருக்கக்கூடியவராக, கிருஷ்ணபுஷ்டமாக கிருஷ்ணன் போலவே இருக்கக்கூடியவர் அப்படின்னு 2 கைகள் 2 கால்கள்லாம் இருக்குது. இவர் கிளியாக வர்ணிக்கலையே. இவர் தோன்றும் போதே அந்த ராசமணத்தில் கிருஷ்ணன் தோன்ற மாதிரி கிருஷ்ணபுஷ்டமாக இருந்தாராம், கிருஷ்ணன் மாதிரியே இருந்தாராம், சியாமல வர்ணத்தோட சுறுசுறான கேசத்தோட. அப்போ கிளியாக சொல்லலையே, இவர் மனுஷனாக தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது கீரேன பாஷிதம்னு ஏன் வரணும்னா முன் ஜென்மத்தில் கிளியாக இருந்தாருன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சோம்னா, பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ கிளியாக இருந்து என்ன பண்ணார்னா கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருந்தார். ராதையால் வளர்க்கப்பட்ட கிளியாக இருந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டு கொண்டிருந்ததுனால அவருக்கு இந்த பிரம்மானுபவம் சித்தித்து விட்டது. அது மட்டும் இல்லை, கிருஷ்ண பிரேமையானது அவருக்கு பெருக்கெடுத்தோடு அவர் சமாதி அப்படியே ராதை பேரை சொன்னாலே அவர் சமாதி அடைஞ்சிடுவாராம். ஏன்னா ராதை தன்னுடைய குரு, அவள் தானே கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணான். சுகருக்கு வந்து ராதை தான் குரு, கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ண குரு. அதனால் குருனுடைய பேரை சொல்லக்கூடாதுன்றதுனால ராதைன்னு பேரை மறைச்சிட்டார். பாகவதத்தில் ராதையின் பேர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்காரு, நேரடியாக சொல்ல மாட்டார். தன் குரு ரொம்ப பெரியவளாச்சே ராதை, தனக்கு குருவாச்சே ராதை,
அது எப்படி அவளுடைய பேரை சொல்லிடுவார்? அவர் பேர் மட்டும் இல்லை, அவளுடைய சகிகளாகிய லலிதா, விஷாகா யார் பேரையுமே சொல்ல மாட்டார். செண்பகலதா அவங்க பேர் எல்லாம் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அவங்களும் ரொம்ப ஹை லெவல், ரொம்ப பெரியவங்க அவங்க. அதனால் அவங்க பேரில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. சுகாச்சாரிய மாஸ்டர் அவங்க பேரில் சொல்லார். கோபிகள் தான் சொல்கிறாரே தவிர கோபியா ஊச்சிஹோ அப்படி தான் சொல்கிறாரே தவிர ராதை பேரெல்லாம் சொல்லலை. சுகாச்சாரியர் சொல்ல மாட்டார். ஏன்னா ராதை தன்னுடைய குருஸ்தானத்தில் இருக்கிறவள், கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணவள், கிருஷ்ண பக்தி ஓட்டினவள். அவள் அந்த மாதுளை விதை மட்டும் ஓட்டலை, கிருஷ்ண பக்தியும் ஓட்டி வளர்த்தவள் அவள் முன் ஜென்மத்தில். அதனால் கிளியாக இருந்தவர் அவர். யார்? சுகாச்சாரியார். இப்போ புரியுதா? இதுதான் விஷயம். அப்போது அனவரதம் பகவன்னாமா சொன்னால் தான் அந்த பிரம்மானுபவமானது சித்திக்கும். லோக விஷயங்களில், இந்திரிய சௌக்கியங்களில் அழைகிறவர்களால் இந்த நிலை அடையவே முடியாது. இந்த நிலையை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பிரம்மானுபவ நிலை லோக விஷயங்களுக்கும் இதுக்கும் டோட்டல் நேருக்கு விரோதம். அப்போ பகவன்னாமா சொல்கிறவங்களால தான் அந்த இந்திரியங்கள் அடங்கும். லோக விஷயங்கள்லேருந்து ஆசை நிவர்த்தி அடையணும். பகவத் விஷயத்தில் ஆசை பிரவர்த்திக்கும். இந்த ஆசைகள் வளர வளர லோக ஆசைகள் விட்டு போயிடும். ஏதோ கிடைச்சிது, இந்த வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். அந்த நிலை எப்போ வரும்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டு வளர்த்துக்கும் போது தான். நீ ருச்சியாக சாப்பிட்ணும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நாக்கு ருச்சியாக சாப்பிட்ணும், கண்கள் கண்ட காட்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீ லோக விஷயத்தில் ஆசையை வளர்த்துட்டா இதில் குறைஞ்சிடும். பக்தி விஷயத்தில் ஆர்வம் குறைஞ்சிடும். பக்தி விஷயத்தில் ஆர்வம் வளர்த்துட்டா எதோ கிடைச்சது போதும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தது. ஜீவேன யாவதா. இதுதான் என்ன பண்ணார்? அவிரத புருஷ பரிச்சர்யா. அவிரத புருஷ பரிச்சர்யான்னா பரத யோகீஸ்வரர் கண்டகி நதிக்கரையில் இப்போ சுகாச்சாரிய கதை இப்படியா இருக்கட்டும், பிரம்மனிஷ்டராக சுகாச்சாரியர் இருந்தாலே அதே மாதிரி பிரம்மனிஷ்டராக ஜடபரதர்னே சொல்கிறோம் இல்லையா? பரத யோகீஸ்வரர் அவர். இங்கே மகா யோகின்னு சொல்லியிருக்காரு யார்? சுகாச்சாரியர் மகா யோகி அப்படின்னு. அது மாதிரி யோகீஸ்வரர் தான் சொல்லணும், அவரை ஜடனாக சொல்லக்கூடாது. அப்படியேப்பட்ட பிரம்ம ஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி அப்படி சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் எப்படி இருந்தாருன்னா ஜடமாக இல்லை, உடம்பை ஜடமாக தள்ளின மகா யோகீஸ்வரராக இருந்தார். அதனால் பரத யோகீஸ்வரன் தான் சொல்லணும் அவரை. அப்படிப்பட்ட பரத யோகீஸ்வரர் என்ன பண்ணாருன்னா அனவரதமும் பகவானுக்கு அர்ச்சனைகள் செய்து கொண்டிருந்தார். சாலக்கிராம ரூபத்தில் பகவானை துளசியினாலேயும் புஷ்பங்களாலேயும் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாராம். அந்த அர்ச்சனையிலேயே பகவன் நாமா நிறைய சொல்லி 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 அர்ச்சனைகள் செய்தால் அவருக்கு பாவ சமாதி ஏற்பட்டு விட்டது. அந்த பூஜையும் மறந்தாராம் அவர். அந்த பூஜையும் மறக்கிற அளவுக்கு அப்படியே தொண்டை கத்கதமாகிடும், கண்களில் பகவான் சாட்சாத்காரம் உண்டாயிடும், பகவானை தரிசனம் பண்ணுவார். அவர் அறியாமல் அந்த பிரேமையில் மூர்ச்சி அடைஞ்சிடுவார். அப்படி அப்புறமா தான் ஆஹா நம்ம பகவான் அர்ச்சனை பண்ணுறதை மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அப்புறமா பிரக்தியை மறுபடியும் அர்ச்சனை பண்ணுவாராம். அது பரத யோகீஸ்வரர். அப்படிலாம் பகவான் எல்லாரும் இடையூறு, எல்லாரும் தன்னுடைய பக்திக்கு இடையூறு என்று ராஜ்யத்தை பிள்ளைகளிடத்தில் ஒப்படைச்சிட்டு ஒரு பாட்டுக்கு நேராக காட்டில் கண்டகி நதிக்கரில் நேபாள் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்டகி நதியில் சால கிராமங்களாக விளையக்கூடிய இடமாகிய அந்த கண்டகி நதி குளிர் பிரதேசம், பயங்கரமான குளிர் பிரதேசமாகிய அந்த இடத்துல போய் அப்படி பகவானுக்கு அவ்வளோ புஷ்பங்களாலேயும் துளசினாலேயும் ஆய்ஞ்சி அப்படி பகவன் நாமத்தை சொல்லி அப்படி அர்ச்சனை பண்ணியிருக்காரு. அவிரத புருஷ பரிச்சர்யா. அசூன்ய சகலயாமேன அப்படின்னு இன்னொரு பதமும் இருக்குது. சகலயாமேன எல்லா காலங்கள்லையும் இரவும் பகலமாக 24 மணி நேரம் பூஜை பண்ணியிருக்காராம். அப்போ எவ்வளோ நாமா சொல்லியிருக்காரு பாருங்கள், எவ்வளோ அர்ச்சனைகள் பண்ணியிருக்கார். அப்போது அப்படி பகவன் நாமா சொல்லி அர்ச்சனை பண்ணவர் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சார்னா துஷ்ட சங்கம் எப்படியும் பிராப்தமாகும். அதான் விக்னம் வந்துட்டு என்னாச்சுன்னா உடனே மான் ரூபத்தில் அவருக்கு நீ குடும்பத்தை விட்டு வந்துட்டாலும் உனக்கு வேறு விதத்தில் பற்றுதல் ஏற்பட தான் செய்யும். அதாவது
அந்த பற்றுதலானது முன் ஜென்ம வினைப்படி மான் ரூபத்தில் வந்து அவருடைய ஜென்மாவை விரத்தமாக்கி விட்டது, வீணாக்கி விட்டது. அப்போ அந்த மான் பிறவிலையும் அவருக்கு கிருஷ்ணார்ச்சன பிரபாவா நோ ஜஹாதி, அந்த பகவன் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பகவன் நாமா நிறைய சொன்னதுனால முன் ஜென்மத்துடைய ஞாபகம் மான் பிறவியிலையும் இருந்ததான் பரதயுகேஸ்வரருக்கு. இதெல்லாம் அதிசயம் பாருங்கள். அதனால் தான் பகவன் நாமா சொல்கிறதுக்கு காரணமே, பகவன் நாமா சொன்னால் எவ்வளோ பெரிய. அதுக்கு பிறகு அந்த மான் ஜென்மத்துலேயும் அவருக்கு முன் ஜென்மத்துடைய ஞாபகம் இருந்தது. அதுக்கு முன் ஜென்மத்து ஞாபகங்கள் எல்லாம், அதான் முன் ஜென்மத்துடைய ஞாபகங்கள்லாம் அவர் இருக்குது. அப்புறம் அந்த மான் சரீரத்தை அந்த கண்டகி நதியில் சட்டையை கட்டி போடுற மாதிரி அந்த மான் சரீரத்தை விட்டுட்டு அப்புறம் ஆங்கிரச கோத்திரத்தில் சிறந்த பிராமணனாக அவதரித்தார். அப்போது இந்த துஷ்ட சங்கமாகி, எது துஷ்ட சங்கம்னா கொலை பண்ணுறவன், திருடுறவன், கொள்ளடிக்கிறவன் மட்டும் இல்லை, இந்த உறவினர்கள் என்று பந்தப்படுத்தி கொண்டு உறவு கொண்டாடுகிறார்களே இவர்களே துஷ்ட சங்கம் தானோ. இவர்களை பார்த்து தான் அதிகமாக, இவர்களிடத்தில் தான் பந்தம் நமக்கு உண்டாயிடுச்சுன்னா இதுதான் பெரிய சிக்கலே. அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அப்படின்னு தம்பி தங்கை பாசம்னு இப்படி வந்துச்சுன்னா அதுதான் பெரிய சிக்கலே. அதுலேருந்து வெளிவரது தான் ரொம்ப கஷ்டம். பாசத்தை வளர்த்து கொண்டால் அப்புறம் அந்த பாசத்தை விடவே முடியாது, அறுக்க முடியாத பாசம். அப்படிப்பட்ட இவரில் இந்த உறவுகளை பார்த்து தான் பயந்தாராம் அவர். உத்விஜமான அதிகமான பயந்தாராம் யார், பரதயோகீஸ்வரர். அப்போ என்ன பண்ணார், ஆனால் குழந்தையிலேயே அவருக்கு பிரம்ம ஞானத்தில் இருக்கார், பிரம்ம அனுபவத்தில் இருக்கார், கர்ப்பஸ்ரீமான் தான் அவர். ஆனாலும் யோகபிருஷ்ட ஜென்மமாக முதல் பரத ராஜாவாக இருந்தவர், அப்புறம் மான் பிறவி பிறந்தார். மான் பிறவி முடிஞ்சு 3வது பிறவி ஒரு பிராமணனாக அவதரித்தார். அந்த பிராமணனாக அவதரித்த போது ஜாக்கிரதையாக இருக்கார். இப்போது எந்த கர்ம வினையும் சேர்த்துக்கூடாது அப்படின்னு தன்னை ஜடமாக காண்பித்து கொண்டார். தன்னை செவடனாக காண்பிச்சார். அதான் இப்போ சுகாச்சாரியர் மாதிரியே தான். அவரெலாம் யாரிடத்துல ரொம்ப கோதோகண மாத்திரம், அவங்களாம் ரொம்ப துஷ்டரிடத்துல தான் போய் ரொம்ப பேச மாட்டாங்க. அதே சமயத்தில் இல்லற பந்தங்களில் வாழ்ந்து கொண்டு இருப்பவங்களாம் ரொம்ப பேச மாட்டாங்க. கோதோகணம் கொஞ்ச நேரம்தான், அதோட விலகிடுவார் சுகாச்சாரியார். இவர் அதுக்கு மேலே யார், பரதயோகீஸ்வரர் சுத்தமாக பேசவே மாட்டார். தன்னை பைத்தியம்னு நினைப்பாங்களா, எல்லாரும் பைத்தியமாகவே காண்பிச்சுப்பார். வெஷ்டிதோ வேதனதோ யாஞ்சையா எதிர்ச்சையா, கூலிக்காகவோ கூலி இல்லாமையோ, யாசிப்பதுனாலையோ இல்லை தானாக கிடைச்சாலோ, அல்பம் பகு கொஞ்சம் கிடைச்சாலும் அதிகமாக கிடைச்சாலும், ருச்சியாக இருந்தாலும் ருச்சி இல்லாமல் இருந்தாலும், அதே இன்னும் இந்திரிய பிரீதி நிமித்தம் புலன் திருப்திக்காக சாப்பிட மாட்டாராம். அமிர்தவத் அப்பியபகரதி, அமிர்தம் போல் கிரகிச்சு ஏதோ இந்த வயிற்று கொஞ்சம் போடணும், அன்னமய சரீரம், அதுக்காக இந்த பசிக்காக சாப்பிடுவாரே தவிர அதிகத்து இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சாப்பிட மாட்டாராம், நாக்கு ருச்சிக்காக சாப்பிட மாட்டாராம். அப்படி வாழ்ந்த மகாத்மா. ஏன்னா அவருடைய முக்தரின் மோனத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் மனசெல்லாம் எதில் இருக்குன்னா அந்த மோட்ச நிலையிலேயே தான் இருக்கும் எப்பொழுதும். அந்த பிரம்மனிஷ்டராகவே இருந்தார் பரதயோகீஸ்வரர். அப்போது உறவுகளை பார்த்து பயந்தாராம், எங்கே பட்டுதல் ஒட்டிக்குமோன்னு. அதே மாதிரி தான் சுகாச்சாரியர் கோதோகணம் மாத்திரம் அந்த ஒரு வீட்டில் போய் நிற்பாராம். எதுக்காக நான் நது பிக்ஷார்த்தம்ன்றார் ஸ்ரீதர சுவாமிகள். பிக்ஷைக்காக நிற்க மாட்டாராம், அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு அனுகிரகம் பண்ணுறதுக்காக போவாராம். தது ஆசிரமம் பந்தப்படுத்தக்கூடிய கிரகமாக இருந்ததை ஆசிரமாக மாற்றிட்டு போயிட்டு வரோம் அந்த வீட்டை சுகாச்சாரியார். அவர்லாம் பரிவரச்சகாச்சாரியாருக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் உண்டு. சன்னியாசிகள் தாங்கள் மட்டும் மோட்சம் அடையணும்னு சன்னியாசம் எடுத்துக்கொண்டு அவர் லோகத்தில் தனியாக போய் காட்டில் போய் தவம் பண்ணி அவர்கள் மோட்சம் அடைவார்கள். சன்னியாசிகள் எங்கேயாவது பிக்ஷை எடுத்துட்டு கிராமங்களில் அப்படியே சன்னியாசியாக வாழ்ந்து தாங்கள் மட்டும் மோட்சம் அடைகிறது. பரிவர்ச்சகாச்சாரியார்ன்றது, பரிவர்ச்சகர் அப்படின்னாவே உலோகத்துக்கு நன்மைகளை செய்து கொண்டு தாங்கள் முக்த நிலையில் இருப்பாங்க, எல்லாருக்கும் மோட்சத்துக்காக பிரச்சாரம் செய்து எல்லாரும் மோட்சம் அடையும்படி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள்.
அவர்களுக்கெல்லாம் அந்த ஆத்ம ஞான உபதேசம் செய்து கொண்டு சஞ்சரிப்பார்கள். அந்த நிலையில் இருந்து யாருன்னா சுகாச்சாரியார் தான் பிரச்சாரகராக இருந்தார். அதனால பரிசுத்து போன்றவரெல்லாம் கரையேற்றக்கூடியவராக இருந்தார் பாகவதம் சொல்லி. அவர் பரிவர்த்தகாச்சாரியார். அப்படி அவர்கள் சன்னியாசி தான், ஆனால் சன்னியாசிகளோட ஒரு படி மேலே இவங்க உலக நன்மைக்காக உழைப்பவர்கள். இப்படி அப்போது பரிவர்த்தகாச்சாரியருக்கும் சன்னியாசிகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி தான் பரத யோகீஸ்வரரும் பரிவர்த்தகாச்சாரியாராக தான் கிளம்பினார். ரகுகணனுக்கு ஞான உபதேசம் செய்தார். இன்னும் என்னென்ன பாக்கியவான்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் உபதேசம் செய்து கொண்டு சஞ்சரித்திருந்தார் பரத யோகீஸ்வரன். அப்படி தான் பக்தர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. தான் மட்டும் கரையேறணும் போதுன்னு நினைக்க மாட்டாங்களாம். அதான் பிரகலாத ஸ்துதியிலையும் சொல்கிறார், நான் மட்டும் தனித்து தவம் பண்ண தபஸ்விகளை போல் நான் மட்டும் தனியாக போய் தபஸ் பண்ணேன் மோட்சம் அடைய விரும்பல. ஏன்னா இந்த அசுரர்களுக்கு உன்னை தவிர வேறு கதியும் இல்லை, இவர்களுக்கெல்லாம் கரையேற்றின்னு தான் நான் வருவேன் மோட்சத்துக்கு அப்படின்னு பிரகலாதன் தன்னுடைய ஸ்துதியில் சொல்கிறார் இல்லையா. அப்படி தான் இருப்பாங்க மகான்கள்லாம். சரி, அது போகட்டும். அப்போ பரதேஸ்வரர் எதனால் அவர் முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் வருதுன்னா கிருஷ்ணார்ச்சன பிரபாவா, கிருஷ்ணனுடைய அர்ச்சனை, பகவானுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணதுனால அவருக்கு முன் ஜென்மத்து ஞாபகம் இருந்தது. அந்த பிரம்மானுபவம் சித்திச்சுது அவருக்கு. அதனால தான் 3ஆவது ஜென்மத்தில் அந்த பிராமணன் அங்கரசுகோத்திரத்தில் பிறந்த பிராமணனாக பிறந்து காளி கோயிலில் கழுத்தில் கத்தி வரும்போது கூட அசையாமல் இருந்தாருன்னா தேகாபிமானமே இல்லை. தேகேன ஜாதசி ஹிமே நசந்தின்றார் அவர் கேட்டார். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதி ஆதேஷ சுத்ரு பயம் களிரிச்சா ஜராச்ச நித்ரா ரதிர் மன்யு தேகேன ஜாதசி ஹிமேன சந்தி. தூக்கம், உடம்பு பெருக்கிறது, இழைக்கிறது, பசி, தாகம், கோபம், தாபம், காமம் எல்லாம் இந்த தேகத்துக்கு தானே தவிர எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு இருந்துட்டார் அவர். அப்படி சித்திச்சுமா அந்த நிலை சித்திக்குமாண்ணா நீ அவ்வளோ நாமா சொல்லணும். அந்த கிருஷ்ணார்ச்சன பிரபாவனா எப்படியா நாமா சொல்லியிருக்காருன்னா அவிரத புருஷ பரிச்சை 24 மணி நேரம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காரு. சும்மா ஒன்று கிடச்சில்ல, எல்லாமே நோ பெயின் நோ கெயின். அது முதல் தெரிஞ்சிங்க. அனவரதம் பகவான் நாமா சொல்லியிருக்காரு. அப்படி அர்ச்சனை பண்ணியிருக்கார். பாரதிய கிருஷ்ண சரித்திரத்தை படித்து பாருங்கள். ஆமாம், அசுன்ய சகல யாமேன அப்படின்னா அப்படி உணர்ப்பதம் இருக்குது. கொஞ்ச நேரம் கூட கேப் விடாமல் தூக்கம் சாப்பாடு கூட இல்லாமல் அப்படி 24 மணி நேரம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கார் பரத யோகீஸ்வரர். அந்த குளிர் பிரதேசத்தில் அவ்வளோ பூஜைகள் பண்ணியிருக்கார். அதுவும் சாணித்தியமான இடம், சீக்கிரமாக பலன் கொடுத்துச்சு அவருக்கு. அதெல்லாம் சாட்சாத்காரம் ஏற்பட்டு விட்டது, பாவ சமாதியே ஏற்பட்டுச்சு அவருக்கு. அதுக்கு அடுத்த நிலை பிரேம சமாதி. அந்த பிரேம சமாதி ஏற்பட்டுட்டால் கீழே வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. பாவ சமாதி நிலைக்கு வரைக்கும் போகிறவங்களுக்கு வீழ்ச்சி உண்டு. பாவ சமாதி நிலைக்கு போயிட்டார் இவர் பரத யோகீஸ்வரர். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு மானனுடைய இடையூறுனால வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். அது வரைக்கும் வீழ்ச்சி அடைந்த வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரேம சமாதிக்கு போயிட்டா வீழ்ச்சியே கிடையாது அவங்களுக்கு. அவர் பக்தி அசைக்க முடியாது. ஆனாலும் இது பாவ சமாதி வேஸ்டானுங்கிற வேஸ்ட் இல்லை. அதனால்தான் அந்த பக்தி பாவ சமாதி நிலைக்கு போனதுனால்தான் அவருக்கு முன் ஜென்மத்தின் ஞாபகம் மான் பிறவிலையும் இருந்தது. ஆனால் அந்த கிருஷ்ண பக்தி வாசனை அவர் விட்டு போகலை. ஆனால் தான் தன் அம்மாமான், அப்பாமான், சகோதரமான், சகோதரிமான் இந்த மான்கள்லாம் விட்டு மறுபடியும் அந்த புலஸ்தியர் புலகாசிரமத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பகவத் கதைகளை சிரவணம் பண்ணிட்டு அதையே கேட்டு மரண கீர்த்தனங்கள் பண்ணிட்டு அதையே மனசில் ஸ்மரிச்சுட்டு அந்த மான் ரூபத்தில் அந்த சொந்த பந்தங்களாகிய மான்களை விட்டு அந்த காலஞ்சரன்ற ஒரு பர்வதத்தில் பிறந்த மானாக இருந்தது. அந்த காலஞ்சரன்ற பர்வதத்தை விட்டு நேராக புலஸ்தேர் புலகாசிரமங்களை அவர்கள் சொல்லக்கூடிய பஜனைகளை கீர்த்தனைகளை கேட்டு பகவான் நாம சங்கீர்த்தனங்களை கேட்டு அவர் சொல்லக்கூடிய பகவத் குணங்களை எல்லாம் கேட்டு அதனால் அவருக்கு அப்படி காலத்தை கழிச்சார். கடைசி காலம் என்றைக்குன்னு கூட அவருக்கு தெரியுமா. அந்தளவுக்கு ஞானம் பெற்றவராக முக்தாத்மாவாக தான் இருந்தார். மான் பிரிவிலே முக்தாத்மாவாக தான் இருந்தார். அவர் சங்கத்தினால கெட்டு போனாரே தவிர மான் சங்கத்தினால. ஆனால் அவர் மகா முக்தாத்மாவாக இருந்தார். ஆனால் பிரம்மனிஷ்டராக இருந்தார் பரத யோகீஸ்வரர் மான் பிறவிலேயே. இது ரகுவர்ணத்தில் போய் சொல்கிறார். இல்லை நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரகுவர்ணத்தில் சொல்கிறார், கிருஷ்ணார்ச்சன பிரபாவா நோ ஜகாதி. கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணதுடைய பிரபாவத்தினால எனக்கு முன் ஜென்மத்துடைய ஞாபகம் மான் பிறவிலேயே இருந்தது. அப்போவே நான் பற்றற்றவனாக குடும்பத்தை விட்டு தனியாக
அம்மாமான் அப்பாமான் தம்பிமான் தங்கைமான்லாம் விட்டுட்டு அந்த மான் சங்கத்தில் உள்ள பட்டுதலை விட்டுட்டு அப்போ ஏன்னா பிரம்மானுபவத்தில் இருக்கார். இதெல்லாம் நடுவில் வந்த சொந்த பந்தம் தானே. ஏன்னா முன்ஜென்மத்து ஞாபகம் மான் பிரிவில் அவருக்கு இருக்கு. அப்போ இது சொந்த பந்தம், உண்மையான சொந்த பந்தம் இல்லையன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்களை விட்டு வந்து புலஸ்தி ஆசிரமத்தில் சத்சங்கத்தில் சேர்ந்து அங்கே பகவத் குணங்களை கேட்டு அப்புறம் கடைசி காலம் என்றைக்குன்னு கூட தெரியுமா, அந்த சமயத்தில் இந்த தேகத்தை மான் சரீரத்தை விட்டு அப்புறம் ஆங்கிரச கோத்திரத்தில் பிராமண பிறவி அடைந்தார். அங்கேயும் பிரம்மனிஷ்டராக இருந்தார். அண்ணன் தம்பிகள் போய் சண்டை போடல, என் சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்த அந்த பிராமணன் பேரை சொல்ல, அந்த பிராமணர் வந்து 2 மனைவியாம். அதில் 2வது மனைவிக்கு பரதயுகேஸ்வரர் அப்போ ஒரு பெண் பிறந்தார், கூட சகோதரி. முதல் மனைவிக்கு 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் வேதத்தேனத்தில் கர்மகாண்டத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் இவருடைய பிரம்ம அனுபவமாகிய இந்த பிரம்மனிஷ்டை நிலையை அவர்களால் புரிஞ்சிக்க முடியல. இதில் சாமர்த்தியம் இல்லாத, ஆத்ம வித்தையில் சாமர்த்தியமற்றவர்களாக இருந்தார்களாம் அந்த 9 பேர்களும். அந்த ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்த பிராமணனுடைய முதல் மனைவியுடைய புத்திரர்களாக 9 பேரும் இந்த ஆத்ம வித்தையில் தேர்ந்தவர்களாக இல்லையா, கர்மகாண்டத்தில் தேர்ந்தவர்களாக வேதத்தேனம் பண்ணவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர் ஆத்ம வித்தையில் தேர்ந்தவராக கர்மகாண்டத்தில் தேர்ந்தவராக இல்லை. எல்லாம் மனப்பாடம். இவர் மகாராஜாவாக இருக்கும்போதே, சத்திரியனாக இருக்கும்போதே எல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரு. இவர் தான் எல்லா ஜென்மத்தின் ஞாபகம் இருக்குது. அப்போ எல்லாம் மனப்பாடமாக இருக்காதா? காயத்ரி வராதா? அந்த காயத்ரி ஜபிக்கிறதுக்கு 4 மாதம் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னா தப்பும் தவறமாக சொல்லி கிரகிச்சுட்டாராம் பரதயுகேஸ்வரர். அசமவேத கிராகயாமாச. அப்படி ரொம்ப நாள் ஆச்சுல்ல பாகவதம் பற்றி பேசி, அதை மறந்து அப்படியே கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அப்படியே பட்ட தப்பும் தவறமாக கிரகிச்சுட்டாராம், தப்பும் தவறமாக சொன்னாராம். அதனாலே பிள்ளை சரியாக படிக்கலன்னே கவலையினால் உயிரை விட்டார். யார்? அவருடைய அப்பா, அந்த பிராமணர், ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்த அந்த பிராமணர், அதான் பரதேவனுடைய அப்பா. இவருக்கு அப்பா யார், பிள்ளை யார்? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கார் இவர். அவ்வளோ சுதந்திர புருஷராக ஆகிட்டார். அது பிறகு கிடைச்சதை சாப்பிடுவார். 9 அண்ணாக்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கும்போது இவருக்கும் பங்கு இருக்கணும் இல்லையா, அதை பற்றி கேட்கல. ஏன்னா இதுவே சரம கலேவரம், இதுவே கடைசி பிறவி, இதில் போய் கர்மாவை சேர்த்துக்கணுமா, சண்டை போட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி சஞ்சரிக்கிறார். அவதூத வேஷத்தோடு சஞ்சரிக்கிறார். அங்கங்கே படுப்பார். அவர் பூணூல் போட்டிருக்காரு, அதை வச்சு அவர் த்விஜபந்து, பிராமணனாக பிறந்து பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்காத இழிந்தவன் இவன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர்கள்லாம் வந்து சுகாச்சாரிய திட்டர். அவங்களாம் 2 கால் உள்ள மிருகங்கள். அவங்களாம் அப்படி போய் பரதேவஸ்வரரை நிந்திச்சாங்க. பிராமணர்களும் இழிந்தவன் சொல்லிட்டு நிந்திக்கிறாங்களே, அவர்கள் இவருடைய அனுபவம், இவர் பிரம்மனிஷ்டர்னு தெரியாமல் அப்படி நிந்திச்சாங்க. அவரெல்லாம் 2 கால் உள்ள மிருகங்கள். மிருகங்களுக்கு 4 கால் தானே இருக்கும், மாடுகள்லாம் பார்த்தோம். இவர் 2 கால் உள்ள மிருகங்கள். நாயெல்லாம் 4 காலாடு தான் இருக்குது. இது 2 கால் உள்ள மிருகங்கள் தான் பரதேவஸ்வரர் அப்படி நிந்திச்சாங்க அப்படின்னு சொல்லுவார் யார், சுகாச்சாரியார் கதை சொல்லும்போது. தீபத பசு அப்படின்வார். தீபதன்னா 2 பாதங்கள் கொண்ட பசுன்னா மிருகங்கள் இவங்களாம். அப்படி பரதேவஸ்வரர் நிந்திச்சாங்க. அவருடைய மகிமை அறியாமல் அவருக்கு பின்னாக்கு கொடுத்தாங்க. அவருக்கு பின்னாக்கு கொடுத்த கடாயில் ஒட்டின காந்தல், அந்த அடிபிடிச்ச சாப்பாடு காந்து போச்சுன்னா அடிபிடிச்ச அந்த காந்தல் கொடுத்தாங்க. புழு பிடிச்ச உளுந்து கொடுப்பாங்களாம், நொய்யரிசி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் வந்து உணவாக கொடுப்பாங்களாம். அவர் நல்ல கடுமையாக வேலையை வாங்கிக்கிட்டு அவர் இது போல் உணவுகளை கொடுப்பாங்களாம். மிச்சம் இருக்கிறது தான் கொடுப்பாங்களாம். அதை அமிர்தவத்து அப்பியபகரதி. ஏன்னா அவர் இந்த சோத்தில், இந்த நொய்யரிசிலையோ இந்த உளுந்துலேயோ ருச்சி இல்லை அவருக்கு. அவருடைய ருச்சி என்னென்னா அமிர்தத்வாய கல்பதே, பிரம்ம ருச்சியில் இருக்கக்கூடியவருக்கு இந்த ருச்சியெல்லாம் பொருட்படுத்துவாங்களா? அதனால் சொல்ல அமிர்தத்வாய கல்பதே, அதான் அமிர்தவத்து அப்பியவகதி. அந்த பிரம்மானுபவத்தோடு இது கலந்துடுவார். அவள் தான் இந்த உணவுகள் போயிடும், அது பிரம்மானுபவத்தில் போயிடும். அப்போ அந்த பிரம்மானுபவத்தில் லயிச்சவங்களுக்கு எது கொடுத்தா என்ன, ஸ்தாலி புரிஷாதின் அப்படின்ற மாதிரி.
எல்லாம் மகான்களுக்கு பண்ணுற பெரிய அபச்சாரம், அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. மகான்கள்லாம் நல்ல சாப்பாடு போடணும். அவருக்கு அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி அண்ணாக்கள்லாம் நல்லா வேலை வாங்கிட்டு சரி. ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தலை. அவர் பிரம்மனிஷ்டராகவே தான் இருக்கார். எதுக்காக சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பார்த்தா பரத ராஜாவாக இருக்கும்பொழுது பார்த்தா அவ்வளோ நாமா சொல்லியிருக்கார். அப்போ எதுக்கு சொல்ல வரேன், நாமா சொன்னால் தான் எல்லாமே சித்திக்கும். அல்லாட்டி மோகஞானாக அந்த ஞானம் வீணாக போயிடும். மோகாசகா மோக கர்மனகா மோக ஞான விச்சேதசா ராட்சசியும் ஆசுரியம் செய்வ ஸ்வபாவம் ஆசிரிதா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா. பகவத் பக்தி இல்லாமல் பகவன் நாமா சொல்லாத நீ செய்யக்கூடிய கர்மாலாம் வீணாக போயிடும், அவைகள் பலனிட்டு போயிடும். அப்போது நம்முடைய ஆசைகளும் நிறைவேறாமல் போயிடும். நமக்கு ஞானமும் சித்திக்கணும்னா பகவன் நாமா சொல்லணும். அந்தளவுக்கு பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியரும் பார்த்தா கிளியாக இருக்கும்போது பகவன் நாமா சொல்லியிருக்கார், அவ்வளோ கிருஷ்ணநாமா சொல்லியிருக்கார். அதே மாதிரி பரதேகேஸ்வரரும் பார்த்தா அதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்த பரத ராஜாவாக இருக்கும்பொழுது, சக்கரவர்த்தியாக இருக்கும்போது அவர் அவ்வளோ நாமா சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கார் பகவானுக்கு. கிருஷ்ண அர்ச்சனை அவ்வளோ நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கிறதுனால தான், இரவும் பகலமாக நாமா சொல்லி அப்படி அர்ச்சனை பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு 3வது பிறவி அந்த பிரம்மானுபவத்தில் தெளித்தார். பரத யோகேஸ்வரர் ஜடபரதன் சொல்லலையா, ரகுவரனுக்கே உபதேசம் பண்ணக்கூடிய அந்த பிரம்மானுபவத்தில் சித்திச்சார். தெளிச்சது எதனால் நான் அவ்வளோ நாமா சொல்லியிருக்கார். அப்போது பாகவதமே நாம புராணம். அப்போ நாமத்தை இவர் தவம் பண்ணார், யோகம் பண்ணார், எல்லாம் பண்ணார். அதே சந்திரன் நாம அர்ச்சனை பண்ணார். ஆனாலும் பார்த்தா இடையூறுகள். சந்நியாசம் மேற்கொண்டார். பல சடங்குகளையும் கடைப்பிடித்தார், கட்டுப்பாடு விதிகளையும் கடைப்பிடித்தார். கடைப்பிடிச்சதுனால தான் பிரணவத்தை ஜெபித்தார். அதே சமயத்தில் காயத்ரியுடைய 4வது பாதத்தை ஜெபிச்சுட்டு இருந்தார். 4வது பாதத்தை ஜெபிக்கல, தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் ஒரு மான் ரூபத்தில் அவருக்கு இடையூறு ஏற்பட்டது. பக்தர்களுக்கே இது மாதிரி இடையூறு ஏற்படுதுன்னா அப்போ பாருங்கள், சன்னியாசியாக வந்தவருக்கு பரதேகேஸ்வரர். ஆனால் நாம் இந்த சம்பிரதாய சடங்குகள், இந்த பிரணவத்தை ஜபிக்கல, சன்னியாசம் மேற்கொள்ளல, அது கட்டுப்பாடு விதிகள்லாம் எதுவும் கடைப்பிடிக்காமல் நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்ட அஜாமிலன் ஒரே ஜென்மத்தில் கரையாறினான். அதை பார்த்துறோம் 6வது ஸ்கந்தத்தில் பார்த்தா, அவன் பார்த்தா சதாச்சாரமும் இல்லை, சந்நியாசமும் இல்லை, அது பிரவೃತ್ತಿ தர்மத்திலையும் இல்லை, நிவர்த்தி தர்மத்திலையும் இல்லை. அவன் சன்னியாசியும் இல்லை, இல்லறவாசியும் இல்லை. அதுக்கு அதை விட, அதாவது அகர்மாவிலையும் இல்லை, கர்மாவிலையும் இல்லை, விகர்மாவில் இருந்தான் அவன். விகர்மான்னா துராச்சாரத்தில் இருந்தான் அவன். அதனால தான் சொல்ல அபிச்சேச துராச்சாரோ பஜனே மாம் அனஞ்ச பாக்கு கீதை சொல்கிறார். அப்போ துராச்சாரத்தில் அஜாமலன் ஆனவன் வேசிய சங்கத்தில் இருந்த அவன் கூட பகவன் நாமா சொல்லி கரையேறினான். பத்தியா அஜாமிலோ அபி புத்திரோபச்சாரிதா, புத்திரனை உபச்சாரமாக பகவன் நாமா சொல்லி பகவான் பேரை சொல்லி அழிச்சிட்டான். அவன் கூட கரையேறிட்டான் பத்தியா அப்படின்னு யம தர்மராஜா ஆச்சரியமாக சொல்கிறார் தன் தூதர்களுக்கு. அப்போ தொட்டடலாம் நாமத்துடைய மகிமை தான் பிரகாசிக்குது இல்லையா பாகவதத்தில். பரதேகேஸ்வருக்கு அந்த பிரம்மஞானம் சித்திச்சதும் பகவான் நாமத்தினால, சுகாச்சாருக்கும் அந்த பிரம்மனிஷ்டியாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ராதி வளர்க்கப்பட்ட கிளியாக இருந்து அவ்வளோ நாமா சொன்னதுனால தான் இந்த நிலை சித்திச்சது. அப்படின்னும் போது நாமத்துக்கு எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம பாகவதம் உணர்த்துது. பாகவதம் நம்மளுக்கு உணர்த்துது என்னென்னா, நாமத்துக்கு எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும், அவ்வளவு நாமா சொன்னால் தான் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. இப்போ 3 பேர் சரித்திரத்தையும் பார்த்தோம். அஜாமலனும் பார்த்தா நாமத்தினால்தான் கரையேறினான், இல்லைன்னா அவனுக்கு கதியே இல்லை. அவனுக்கு அவன் எந்த ஞானமும் எந்த யுவராது விரதங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ண பரதயோகேஸ்வரர். அதனால தான் சொல்கிறேன், எதுவுமே வேணாம், வெறும் நாமத்தை மட்டும் பிடிச்சின்னு. அஜாமலன் நானா சுத்தமாக ஜபிச்சானா, பகவான் நாமத்தை சுத்தமாக சொன்னானா. என்னோட வேசியினுடைய கணவனாக இருந்தான், வேசி மூலம் 9 பிள்ளைகளை பார்த்தான், அசுத்தமான நிலையில் இருந்தான். அவன் போய் சுத்தமாக நாமா சொன்னான்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், என்ன சங்கல்பம் பண்ணி நாமா சொன்னான் சொல்லும் பார்க்கலாம்.
எதுவுமே இல்லையே. நாராயணான்னு புத்திரன் நினச்சி கூப்பிட்டான். அவன் சுத்தமாக ஜெபிச்சான் தான் மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக நாம சொல்லியிருக்கான். அதனால தான் அவனுக்கு உடனே கை மேலே பலன். விஷ்ணு தூதர்கள் வந்து தோன்றி யமபாசத்தை அறுத்து விட்டார்கள். யமதூதர்களை அவர்களை திருப்பி அனுப்பி விட்டார்கள். அவர்கள் யம தர்மராஜால் கேட்டால் அவர் வாக்கால் யம தர்மராஜா வாக்கால் நாம மகிமை சொல்லப்படுகிறது. 12 பாகவதர்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். அதனால் இது எல்லாருக்கும் தெரியாது. 12 பேருக்கு தான் தெரியும். ஸ்வயம்பூ நாரத சம்பு குமார கபில மனு அப்படின்ட்டு 12 பேரில் அதெல்லாம் வயம். நானும் கடைசியில் தன்னை சொல்லிக்கிறார் வினயத்தோட யம தர்மராஜா. இனிமேல் எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த பாகவத தர்மம். ஆனால் நாமத்தை சொன்னாலே அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது அப்படின்னு கடுமையாக கட்டளையிட்டாராம் தன்னுடைய தூதர்களுக்கு யம தர்மராஜா. அந்த பாகவதத்தை திரும்பி கூட பார்க்காதீங்க, போயிடுங்க நீங்கள். அப்படி பார்த்தோன்னா நீ அவர்களை தண்டிக்கிறது இருக்கட்டும், அவர்கள் உன்னை தண்டிச்சிடுவாங்க. அவருடைய பக்தி உங்களை தண்டிச்சிடும், ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கார். அப்போ நாம மகிமை தொட்டடலாம் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். அப்படியேப்பட்ட யோக பிரஷ்டா ஜென்மம் எடுத்தாலும் அவர் வீணாகலை பற்றியா, எப்படியாவது மோட்சத்தை தானே அடைஞ்சார் கடைசியில். அந்த பிரம்ம ஞானம் அவருக்குள்ளே விட்டு போகாமல் இருந்தது இல்லையா. பிறவிகள் மனுஷனுக்கு பிறவி வரும் போகும், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மகான்கள்லாம். இப்போது சித்திரகேதுன்ற ராஜா பார்வதியால் சபிக்கப்பட்ட போதும் என்ன பண்ணாருன்னா சந்தோஷமாக ஏற்றுட்டார் அந்த சாபத்தை. அசுர பிறவியாக விருத்ராசுரனாக இருந்தார். விருத்ராசுரனாக இருந்தாலும் அவருக்கு முன் ஜென்மத்தை ஞாபகம் இருந்தாலும் பகவான் நாமத்தை சொல்லி பகவானை புகழ்ந்து அவருக்கு இந்திரன் கையால் மடிஞ்சார். பகவான் சரணத்தை அடைந்தார். பிறவின்றது மனுஷனுக்கு இயல்பு. பிறவி அவங்க அதை பற்றிலாம் வாசாம்சி ஜீர்ணானி ஏதாவது இந்த உடம்பை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க. இந்த உடம்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் போயிடுவாங்க அவங்களாம். அந்த பக்தி நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு அது தன்னாலே சித்திச்சிடும். இந்த தேகாபிமானம் விட்டு போயிடும். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் பிரகலாதனையும் பார்க்குறோம், துருவனையும் பார்க்குறோம். துருவன் நமோ பகவதே வாசுதேவன் நாமா சொன்னான். இவன் ஓம் நமோ நாராயண நாமா சொன்னான் பிரகலாதன். அப்போ ஜெயதி ஜெகதி மாயாம் உலக மாயை ஜெயிச்சான். தேகாபிமானத்தை விட்டான் பிரகலாதன். அதனால் மலையிலேருந்து கீழே திரும்ப எதுவுமே அவனை பாதிக்கலை. அந்த அனுபவம் அந்த நிலை எப்படி சித்திச்சுன்னா 5 வயசு போய் பிரகலாதனுக்கு சித்திச்சிச்சு. பகவானே சாட்சாத்காரம் பண்ணிட்டான் பகவான் நாம சொல்லி 5 மாதத்தில். யார்? துருவன். குருநாதருடைய கிருபையினால், நாரதுடைய கிருபையினால். அதனால் நாம மகிமையை சொல்ல வந்தது பாகவத புராணத்தில் தொட்டடத்துலலாம் நாம மகிமை தான். பிரகலாதனுக்கு நமோ நாராயணன் நமோ. அதே சமயத்தில் இவர் பார்த்தா கிருஷ்ணாட்சணம் கிருஷ்ணநாமத்தை சொல்லியிருந்தார் பாரதேகேஸ்வரர். சுகாச்சாரியர் பார்த்தா கிருஷ்ணநாமத்தை சொல்லியிருந்தார்னு வருது. அதே போல் நமோ நாராயணான்னு சொல்லியிருந்தார் பிரகலாதர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. எல்லாமே பகவான் நாமா சொல்லி சொல்லி சொல்லி. அப்போது நாம சங்கீர்த்தன தர்மம் கலியுகத்துக்கு தானே இல்லை, அந்த காலத்துலேயே இருந்திருக்கு நாம சங்கீர்த்தன தர்மம். அதை சொல்லி கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போது இதெல்லாம் பாகவதம் சொல்கிறதால நமக்கு தெரியுது. இல்லாட்டி நம்மளுக்கு என்ன தெரியும்? அதில் தான் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன். நானாக சொல்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன்னா ஸ்லோவாக சொல்கிறேனே, எல்லாம் பாகவத்தில் தானே எடுத்து சொல்கிறேன் கதையாக. அதனால தான் நமக்கு அந்த அனுபவம் அந்த உயர்ந்த நிலை அடையணும்னா ஒரே ஒரு ஏத நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். யோகிகள்லாம் தன் வாழ்நாள் நடத்தி காட்டியிருக்காங்க. பரதேகீஸ்வரர், சுகாச்சாரியார், பிரகலாதர், அஜாமிலன், துருவன், நாரதர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாரும் இந்த நாமத்தினால தான் யோகினாம் நிருப நிர்ணீதம் நிர்ணயமாக தீர்மானமாக இந்த ஹரேர் நாமானு கீர்த்தனம் பகவன் நாமா சொன்னாதான் இந்த நிர்வித்தியமான அந்த உயர்ந்த நிலை அந்த ஞானமானது சித்திக்கும். இல்லைன்னா மோக ஞானகா இல்லாட்டி பகவத் பக்தியை திறந்துட்டு பகவன் நாமத்தை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது சொல்ல செய்கிறன்னு போனால் அந்த ஞானமானது சித்திக்காது, வீணாக போயிடும். சொல்லப்போனால் ஆப்போசிட்டாக நான் தவம் பண்ணுறேன் யோகம் பண்ணுறேன்னு யாருனிகசிபு தவம் பண்ணான். கச்சிர ராட்சசி அசுர இயல்பு தான் அவனுக்கு உண்டாயிடுச்சு. வெட்டு குத்து பல அவனை பிடி இவனை பிடி அடி
இந்திரியங்கள் அடங்கலை. யாகங்கள் பண்ணுறன்ட்டு போனான் ராவணன், 10 தலையாத்து ஹோமம் பண்ணுறான். அக்னிஹோத்திரி, அவனை மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணவும் கிடையாது. பக்தி இல்லாதனால ராட்சச இயல்பு அடைஞ்சிச்சான். பிராமணருடைய பிள்ளைகள் தானே, அப்போ ஏன் ராட்சசன் சொல்லணும்? இயல்புனால ராட்சசன். அவன் விஸ்வவசு பிராமணர் தான், அவருடைய புத்திரன் தான். அதே விஸ்வவசனுடைய புத்திரன் தான் குபேரன். அவரையெல்லாம் அவர் சிறந்த யக்ஷகுலத்தில் பிறந்தால் தேவரெல்லாம் சொல்கிறாங்க. அவரை குபேரனை தேவதையை தான் வழிபடுறான். ஆனால் ராவணனை பார்த்தாவே ராட்சசன் அப்படின்னு வெறுக்கிறவன். ஏன்னா அவனுடைய சுபாவம் இயல்பு. பிரகலாதனை பாகவதனாக மதிக்கிறோம், ஹிரண்யகசிபு அசுரனாக தான் நினைக்கிறோம். அவன் இயல்பை பொறுத்து தான் சொல்கிறோம் நாம். அப்போ ராட்சசாசுர இயல்பு கூட உண்டாயிடுமா பகவத் பக்தி இல்லைன்னா. பக்திஹீனஸ்ய பக்திஹீலன்னா ஹிரண்யகசிபு மாதிரி ராவணன் மாதிரி காமகனாகவும் பொருளாசை பிடித்தவனாகவும் பதவி ஆசை பிடித்தவனாகவும் அதுக்காக பிறர் அபகரித்து வாழணுன்ற புத்தி, பிறத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எல்லாரையும் ஹிம்சை பண்ணிக்கின்னு தானும் கஷ்டப்பட்டுன்னு அப்படி ஒரு அசுரத்தனமான வாழ்க்கை, ராட்சசத்தனமான வாழ்க்கை தான் சுபாவங்கள் தான் ராட்சச. அசுர ஸ்வபாவம் ஆசிரிதாக, அசுர சுபாவம் நமக்குள்ளே உண்டாயிடும். அப்போது அதெல்லாம் போகாது. நீ என்ன தான் மனசை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், காமத்தை கண்ட்ரோல் பண்ணால் ராவணனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? ஹிரண்யகசிபுவால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா கோபத்தை? இல்லை துரியோதனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? இல்லை கம்சனால் பயத்தை விட முடிஞ்சதா? ஏன்னா பக்தி இல்லாமல், பக்தினால தான் ஜெயதி ஜெகதி மாயா, இந்த மாயா குணங்களை ஜெயிக்க முடியுமா? முக்குண மாயை ஜெயிக்க முடியுமா? ஆனால் பிரகலாதன் எப்படின்னா தாந்தஸ்ய நிர்வயிராய, யாரத்தில் விரதமாக போராட்டம்னா ஜிதேந்திரியா, எந்த ஆசைகளும் இல்லாதவனாக இருந்தானா. வரங்கள்னா ஆசையே எனக்குள்ளே வரக்கூடாது, அதான் வரமாக்கணும். ஏன்னா அவன் நாமத்தை சொன்னான், நாராயணான்ற நாமத்தான வரதும் ஜெபிச்சுன்னு இருந்தான். பகவான் வரது போகிறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது கர்ப்பத்திலேருந்தே. அப்போது குருநாதருடைய அனுக்கிரகம், அந்த நாமத்தை பிடிச்சிருந்தான். வச்சன ரச்சனம் ஏகம், அந்த வச்சன ரச்சனம், அந்த வச்சனத்தில் ரச்சனமான அந்த ஏகம், அந்த ஒன்றை, அந்த பகவான் நாமத்தை பிடிச்சிருந்தான். அதனால் உலக மாயை ஜெயிச்சிட்டானா. யார்? பிரகலாதன். வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய, அந்த நாரத சொன்ன அந்த வசனம் ஒன்றை, பகவான் நாமத்தை பிடிச்சிருந்தான். அதனால் ஜெயதி ஜெகதி மாயா எஸ்ய காயாதவஸ்தே, கயாதனுடைய புத்திரனாகி பிரகலாதன் ஜெயிச்சிட்டானா. அந்த வச்சனம் என்னென்னா நாராயணா, அதை பிடிச்சிக்கோ. அதுதான் உலகமாய ஒன்றும் பண்ணாத ஒன்று. அதுதான் இவன் நிர்வயராய பிரசாந்தாய மகாபாகவத மகான் மகிஷ்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. மகாபாகா மகாத்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மகாத்மாவாக அவர் எல்லாமே தீர்க்கதர்சிகளாக சொல்கிறான். பகவானே சொல்கிறான் மகாத்மான்னு, பகவான் வாக்கால். எப்படி இப்படி மகாத்மாவை பிரகாசிக்கிறான்னு அப்படி பகவான் நாமா சொன்னார். நாராயண நாமத்தை நாரதர் வாக்கிலிருந்து பெற்றுக்கொண்டதுனால துருவன் அப்படி ஜபிச்சான். நமோ பகவதே வாசுதேவ. அந்த நாம உபதேசம் பெற வரைக்கும் தான் அவனுக்கு அப்பா மொழிமொழியாருன்ற ஆசை. நாம உபதேசம் பெற்றோன்னா அஸ்ததீட்சை தலையில் சூட்டப்பட்ட உடனே துருவனுக்கு புத்தி மாறி போச்சு. பகவத் தர்ஷனம் ஏற்பட்ட உடனே சுத்தமாக புத்தி மாறி போச்சு. அடடா, அல்ப விஷயத்தை போய் பகவான்களை யாசிச்சிட்டோமே. அப்பா மடிமலையார்ன்றது ஒரு வரமா? பகவானே சாட்சாத்காரம் பெற்று தன் சாம்ராஜ்யத்தை, மோட்ச சாம்ராஜ்யத்தை அள்ளி வழங்கக்கூடிய பகவானத்தில் போய் அல்ப விஷயத்தை போய் 36,000 வருஷம் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கும்படியாக நேர்ந்து விட்டதே. ராஜ்ய சுகத்தை கேட்டு விட்டோமே. ஆஹா, அந்த அப்பாவுடைய சிம்மாசனத்துக்கு பகவான் கொடுத்துட்டானே. பகவானை தர்ஷனம் அந்த நாமா சொல்ல 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 நமோ பகவதே வாசுதேவாய சொல்ல 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 சாப்பாட்டு ஆசை விட்டு போச்சு. 3 நாளைக்கு ஒருத்தன் திரிராத்திராந்தே கபித்த பதராசனகா, அந்த வெளாம்பழங்களும் இழந்த பழங்களும் மட்டும் சாப்பிடணும்னு தோணிச்சான். அந்த யமுனை ஜெல நீரை மட்டும் குடிச்சிட்டு எப்போ பகவத் விஷயத்தில் முன்னேற்றம் அடையிலையோ அப்போ இந்திரியங்கள்லாம் அடங்கிடும், புலன்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீ தனியாக புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும், பசி அடங்க நடக்கவே நடக்காது. தனியாக காமக்குலத்தை ஜெயிக்க நடக்கவே நடக்காது. துக்க தாரித்ய தௌர்பாக்கிய
பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயாத்மிகி தர்மோ அயம் ஈரிதா. பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. காமக்ரோத ஜெயத்து கூட தனியாக ஒரு தர்மத்தில் இந்த பாகவத தர்மத்தில் பகவன்னாமா சொல்லு. பாகவத தர்மத்துடைய பிரதானியம் பகவன்னாமா. அதான் கலியுக தர்மமே. அதை பிடிச்சிக்கோ. உனக்கு துக்கம், தாரித்திரியம், தௌர்பாக்கியம், பாபங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். காமக்ரோத ஜெயிக்கிறதுக்கு கூட தனியாக ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்காது. நீ யோகம் தவம்லாம் பண்ணாத, நாமா சொல்லு. இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடி. அப்படிப்பட்ட தர்மங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. தர்மோ அயம் ஈரித புகழப்பட்டிருக்கிறது இந்த பாகவதத்தில். இதை பிடிச்சிக்கோ, உன் ஜென்மா சாபல்யம் அடையும் அப்படின்னு பாகவதம் மகாத்மியம் சொல்கிறது. பாகவதம் சொல்கிறது. மகான்கள் எல்லாம் கர்ஜிக்கிறாங்க. சப்தாஹோ கர்ஜதி. அப்போ பாகவதம் கேட்கணும். பகவன் நாமத்தா அனவரதம் பகவன் நாமா சொல்லணும். மற்றதெல்லாம் தன்னாலே நடக்கும். இரண்யகசிபுவால் கோபத்தை விட முடிஞ்சதா? ராவணனால் காமத்தை விட முடிஞ்சதா? கம்சனால் பயத்தை விட முடிஞ்சதா? துரியோதனால் லோபத்தை விட முடிஞ்சதா? இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படுறானே அவன். இந்திரபிரஸ்தம் யாருது? நியாயமாக பாண்டவர்கள். அது சண்டை போட ஒரு வீரனாக தான் சண்டை போடலே ஜெயிச்சிருக்கணும். சூதாடி கபடமாலாம் ஜெயிச்சானு. அப்போ 14 வருஷம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த லோபம் அவனை விட்டு போகலை. பற்றியா எப்படி போகும்? கிருஷ்ண பக்தி இல்லாமல் லோபம் எப்படி போகும்? பகவன் நாமா சொல்லாமல் லோபம் எப்படி போகும்? பகவன் நாமா சொல்லாமல் எப்படி காமம் போகும்? பகவன் நாமா சொல்லாமல் எப்படி குரோதம் போகும்? இதே ஹரிதாஸ் தாகூர் ஒரு வேசியினால் மயக்கப்பட்டார். ஆனால் வேசி வந்து மயக்கத்தை பார்த்தா. ஆனால் அவள் வந்து என்னன்னா சன்னியாசியாக போயிட்டா. ஹரிதாஸ் தாகூர். ஏன்னா நாமா 3 லட்சம் நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் 3 லட்சம் சொல்லியிருக்காரு. நான் ஒரு 3 தடவை சொல்ல வேணாவா? அவர் 3 லட்சம் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு 3 தடவை நாம சொல்ல வேணாவா? நான் தான் 3 தடவை சொல்லிட்டேன். அதனால் அப்படி பகவன் நாமா சொல்லி 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 எல்லாமே. இத்தனையும் அவர் முசல்மான், இது முஸ்லீம் குலத்தில் பிறந்தவர். அந்த நாமத்தை மட்டும்தான் கட்டியாக பிடிச்சிருந்தார். அவர் ஏதோ புஸ்தகம்லாம் நிறைய படிச்சுதா, சாஸ்திரம் ஏதோ புஸ்தகம் ஏதோ படிச்சுதா தெரில. ஏதோ கதை கேட்டிருக்காரு. அத்வைதாச்சாரியர் வாக்குலேருந்து கதை கேட்டிருக்காருன்னு தான் வருது. அவர் அனவரதம் பகவன் நாமா சொன்னாருன்னு தான் வருது. தொடர்ந்து நைட்டெல்லாம் ஜெபிப்பாராம். தூங்குறதுக்கா? நம்ம மனுஷ பிறவி எடுத்தோம் இங்கே வந்து தூங்குறதுக்கு இல்லை. நைட்லாம் உட்காந்து பகவன் நாமா சொல்கிறது தான் மனுஷ பிறவி கொடுத்ததே. அப்போ அனவரதமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி பகவன் நாமா சொல்லி 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 அப்படி ஆவர்த்தி பண்ணிட்டார். அதனால் அவருக்கு வேசினால் சாக்ஷாத் மாயாதேவியே வந்தாலாம். பகவானுடைய சக்தியாகிய மாயாதேவியே வந்து மயக்க பார்த்தாலாம். சாதாரண வேசிகள் இடத்துல மயங்காமல் இருக்கிறார் இந்த ஹரிதாஸ் தாகூர் சொல்லிட்டு மாயாதேவியே வந்தாலாம் 2வது முறை. அப்போ அவள் பாட்டுக்கு நம்மள அவளை சமாதானப்படுத்தி, நான் உன்னோட ஆசை நிறைவேற்றுறேன், நீ பாட்டுக்கு உட்காந்து நாம கேளுன்னு நாம கேட்ட அவள் புத்தி மாறி போய் அந்த பகவானுடைய சக்தியாகிய மாயாதேவியே என்ன பண்ணுற, இவர் வாக்கில் நாம உபதேசம் வாங்கிட்டு போகிறா. எப்படி இருக்கு பாருங்க. பகவானுடைய தங்கையாகிய மாயை துர்கை, அந்த மாயாதேவியே ஹரிதாஸ் தாகூர்களை உபதேசம், கிருஷ்ண நாமத்தை உபதேசம் வாங்கின்னு போகிறாளாம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை. அப்படின்னா இவரை மயக்க வந்தவள் அவள் உபதேசம் வாங்கிட்டு போகிறான். இதுக்கு முன்னாடி ஒரு வேசி ராமச்சந்திரகான்னு ஒருத்தன் மகாதுஷ்டன், அவனால் அனுப்பப்பட்ட இவர் பேரை கெடுக்கிறதுன்னு வேசி அனுப்பி வச்சான் மயக்கத்துக்கு ஹரிதாஸ் தாகூர். அவள் வந்து நான் 2 நாள் பார்த்தா, 3ஆவது நாள் அவள் கிருஷ்ண பக்தியாக மாறிட்டான். இவரை மாற்ற பார்த்தார். இவர் வந்து ஸ்திரீலோலனாக மாற்ற பார்த்தவன் கடைசியில் அவள் கிருஷ்ண பக்தியாக மாற்றி, அம்மா உன்னை வந்து ராமச்சந்திரகாந்த் தான் அமிச்சான்னு எனக்கு தெரியும், அவனுடைய திட்டம்லாம் எனக்கு தெரியும், எல்லா காப்படமும் தெரியும், நீ என்னை மயக்க வந்தன்னு தெரியும். ஆனால் உன் வரவுக்கு தான் நான் முன்னாடியே போயிருப்பேன் இந்த இடத்த விட்டு. ஆனால் நீ தான் இந்த ஆசிரமத்தை ரட்சிக்க வேண்டும். நீ உனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும். நீ உட்காந்து இந்த 3 லட்சம் தடவை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லினே இரு. உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும். வேசியாக இருக்கும்போது அவள் கல்லெறியப்பட்டவள், வேசி தொழில் எப்படி பிறரால் காரி துப்பப்பட்டவள், அப்படிப்பட்டவளுடைய நிலம் மாறி போச்சு பாரு. அப்படி அவளை எல்லாரும் வணங்கத்தக்கவளாக மாறிட்டாலாம். கிருஷ்ண நாமம்
அவளை தெய்வமாக மாற்றிச்சு. யாரை? அந்த வேசியை. ஹரிதாஸ் தாகூர்கள் உபதேசம் பெற்றுக்கொண்டால், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அனவரதம் ஜபித்தால் அவள் புகழத்தக்கவளாக மாறிவிட்டாள். அவள் சன்னியாசினி தபஸ்வினியாக மாறிவிட்டாள். அவளை எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள். அந்த ஆசிரமத்தில் வந்து அவளுக்கு மரியாதை கூடிவிட்டது. அதான் பகவன் நாமம், அதான் பகவன் நாமம். அதெல்லாம் சரித்திரங்களில் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி பாகவதத்தில் பாரு, அஜாமிலன் பகவன் நாமா சொன்னான். அனவரதம் பகவன் நாமா தேவாலயத்தில் போய் சொல்ல ஆரம்பித்தான். மோட்சம் அதே ஜென்மத்தில் மோட்சம் அடைஞ்சிட்டானே. விஷ்ணு தூதர்களால் தரிசனம் பண்ணப்பட்டு விஷ்ணு தூதர்கள் வந்து அழிச்சுட்டு போனாங்களே விமானத்தில் வர. அப்போது பாகவதத்தில் எல்லாரும் பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா நாமத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நாமத்தினால்தான் அவர்கள் கரையேறி இருப்பாங்க. நீ வேணால் பார்க்கலாம், பாகவதத்தில் தொட்டடெல்லாம் பார்க்கலாம். அதனால் என்னென்னா, அனவரதம் பகவன் நாமா சொல்கிறது தான் பாகவதத்தினுடைய சாரம். கடைசி ஸ்லோகம் தான், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பரம். அப்போ பிரம்மானுபவத்தையே கொடுத்து விடக்கூடியது. பாவங்கள் இல்லைன்னா சுத்தமான ஹிருதயம் பகவத் சாட்சாத்காரம் உண்டாயிடும்னு அர்த்தம். அப்போ அந்த பிரம்மானுபவம் ஏற்பட்டுருன்னு அர்த்தம். கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டுரும், பகவத் சாட்சாத்காரம் ஏற்பட்டுருன்னு அர்த்தம். சரி, அதனால் தொடர்ந்து நம்ம பகவன் நாமா சொல்லலாம். இதில் நாமத்தில் பேதம் கிடையாது, நாமிக்கும் நாமத்துக்கும் பேதம் கிடையாது. ஆனால் நாமத்தை படிச்சுன்னு அனவரதம் பகவன் நாமா சொல்லணும். ராம இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் சொல்லியிருக்கு, தர்மஸ்ய ஹி ஆபவர்க்கஸ்ய. தர்மம் எதுக்காகன்னா மோட்சத்துக்கு. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னா அர்த்தாய உபகல்பதே. அதாவது பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எதுக்காக தர்மம்? தர்மன்றது மோட்சத்துக்காக. அப்படின்னா மோட்சத்துக்காக முயற்சி பண்ணுறது பாகவத தர்மம் தான். பாகவத தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணுமே தவிர என்ன அர்த்தாய பணம் சம்பாதியத்துக்காக நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய தர்மம் லோக தர்மம். உலக விஷயமான தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடாதான். பாகவதம் பகவானை அடையக்கூடிய தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணுமா. அதான் ஆபவர்க்கஸ்ய. பகவானை அடைவதற்காக செய்யக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னா பாகவத தர்மம். பாகவத தர்மம்னா என்னென்னா நாமா சொல்கிறது தான். ராம 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 ராம் ராம ராம அனவரதம் நாமா சொல்கிறது தான். அப்போது தர்மத்தினுடைய நோக்கமே மோட்சத்துக்காக பிரவர்த்திக்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக நம்ம தர்மங்கள் இருக்கக்கூடாது. அதுனா வழி தவறாக போயிடும், கபட தர்மங்கள் ஆகிடும். அதனால் லோக விஷயங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக பணம் சம்பாதிக்கிறதாயிடும். ஆசைகள் எதுனா புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக. அதுதான் இங்கே சொல்கிறார், தர்மஸ்ய ஹி ஆபவர்க்கஸ்ய ந அர்த்தாய உபகல்பதே ந அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமோ லாபாயே ஹிஸ்மிருதா. அப்போது தர்மம் எதுக்காகனா மோட்சத்துக்காக தான். மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுறது தான். மோட்சாடியத்துக்காக தான் தர்மங்களை நம்மளுடைய கடமைகளை. இப்போ தர்மன்ற பேரால் தர்மனா நம்ம கடமைனா நான் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. பணம் எதுக்காக? அந்த பணத்தை அப்படி கிடைச்சின்னா அந்த பணத்தை பாகவத தர்மத்துக்காக செலவு பண்ணணுமா, நம்ம மோட்சம் அடையிறதுக்காக. எந்த தர்மத்தை? பாகவத தர்ம ஏகாந்தஸ்ய, தர்மம் ஒன்றிற்காகவே. அதாவது பாகவத தர்மத்துக்காக தான். நான் அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய, பாகவத தர்மத்துக்காக செலவு பண்ண அந்த பணம் இருந்தால். புரியுதுங்களா? உலக விஷயமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக பணம் கிடையாது. நமக்கு என்னென்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் புண்ணியத்தினால நம்மளுக்கு ஏதாவது பணம் கிடைக்கலாம், இல்லை பரம்பராகதமான சொத்து இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது மாதம் ஏதோ ஒரு வட்டி பணம், ஏதோ ஒரு வருமானம் வரலாம். அந்த பணத்தை லோக விஷயமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக கிடையாது, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது. எதுக்காகனா பாகவத தர்மத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக தான் அந்த பணமாக நான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
நாம நோட்டு நிறைய ராமநாம நோட்டு வாங்கி கொடுக்கலாமா? நிறைய பேர் ராமநாம நோட்டு எழுதி வைக்கலாமா? நிறைய பேர் ராமநாம நோட்டு வாங்கி நிறைய பேர் எழுதுறதுக்கு இந்த நோட்டுங்களை கொடுக்கலாமா? அப்படி பக்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும். அங்கங்கே பிரசாதம் நல்லா விநியோகம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பிரசாதம் அப்புறம் பண்ணலாமா? அதுக்காக தான் பகவான் பணம் கொடுத்தான். ஏதோ நம்ம புலனிச்சைகளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம சுயநலத்துக்காக பணம் கொடுக்கல. லோக விஷயமான ஆசைகளை பௌதிகமான பணம் காரு பங்களா இதில் பெற்றுக்கொள்வதற்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அந்த ஆசைகள் நிறைவேற்றியதுக்காக கிடையாது. மோட்சத்துக்கு மனுஷ ஜென்மா கரையேற்றி கொள்வதற்காக தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும். அப்போ தர்மம் எதுக்காகன்னா பாவ தர்மத்தை கடைப்பிடிக்கணும். மோட்சத்துக்கு காரணமாக தான் அவனுடைய தர்மம் அமையணும். அதே சமயத்தில் பணமும் அந்த தர்மத்துக்காக அந்த பாவ தர்மத்துக்காக செலவு பண்ணணும். புரியுதா? அப்போது காமோ லாபாய ஹிஸ்மிருதா, நம்ம ஆசைகளை பௌதிகமான இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக பயன்படுத்திக்கூடாது அந்த பணமானது. அதே மாதிரி நம்முடைய உழைப்பும் அந்த உழைப்பு எதுக்காக பணம் சம்பாதிக்க எதுக்காகனா ஆசைகள் நிறைவேற்றியதுக்காக. அந்த லோக ஆசைகள் நிறைவேற்றி கொள்வதற்காக உழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பகவானுக்காக உழைக்கணும். பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக உழைக்கணும். நம்ம ஜென்மாவை கரையேற்றத்துக்காக உழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அனவரதும் உட்காந்து பகவான் நாம சொல்லணும். டைரெக்டாக சொல்ல போனால் இது சுத்தி வளர்ச்சி முகத்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 விதம் அப்படியே படிப்படியாக வரதை விட டைரெக்டாக ஒரே ஒரு விஷயமா சொல்கிறேன். தர்மம்னா என்னென்னா பாகவதர்மம்னா என்னென்னா பகவான் நாம சொல்கிறது. அவள் தான். இதுக்கு வேண்டி தான் உனக்கு பணமோ உன்னுடைய ஆசைகள்லாம் இந்த நாமத்தை சொல்கிறதில் ஆசையை வளர்த்துக்கணுமே தவிர, மோட்சம் அடையிறதுலாம் ஆசையை வளர்த்துக்கணுமே தவிர, இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஆசையை வளர்த்துக்கூடாது. பணம் அப்படி கிடைச்சாலும் அந்த பணம் பாகவ தர்மத்துக்கு பயன்படுத்தணுமே வழியே நம்ம குடும்ப தர்மத்துக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதாவது நம்ம சுயநல தேவைக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அப்படின்னா சாப்பிடவே கூடாது, தூங்க அப்போ மனுஷன் வாழவே கூடாதுன்னா ஜீவேன யாவதா, வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோ, மற்ற செல்வத்திலையெல்லாம் பாகவ தர்மத்துக்காக பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. காமஸ்ய இந்திரிய பேதில் லாபோ ஜீவேன யாவதா, வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையானதில் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் பாகவ தர்மத்துக்காக செலவு பண்ணு. நாம பிரச்சாரம் பண்ணு. பகவான் நாமா நோட்டு நிறைய பேருக்கு இல்லாமல் நோட்டு எழுதுவாங்க ராமநாமா. அந்த நோட்டு வாங்கி நிறைய பேருக்கு கொடு. எல்லோரும் நோட்டு எழுதுவாங்க நாமநாமா. அப்போ ராமராமான்னு எழுத ஆரம்பித்தாங்கன்னா அந்த புண்ணியம் உனக்கும் வந்து சேரும். எவ்வளோ பேர் எழுத வைக்கிறியோ அது எவ்வளோ பேர் மகா புண்ணியம். அது கொஞ்சம் நெஞ்ச புண்ணியம் இல்லை, அவ்வளோ புண்ணியம். அது நீ சொல்கிறத விட பிறரை சொல்ல வைக்கிற பற்றியா அதான் ரொம்ப ரொம்ப புண்ணியம். அது அவ்வளோ புண்ணியம். அது அப்போது வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செல்வம் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் பாகவ தர்மத்துக்காக செலவு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது சொல்கிறார் ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. அப்போ ஒரு மனுஷன் எதுக்காக வாழறான்னா நாம சொல்கிறதுக்காக தான் வாழறான். அந்த தத்துவமாகிய தத்துவம் அந்த பரபிரம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவை சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக தான். நமக்குள்ள கிருஷ்ண தர்சனம், பகவானை பார்க்க, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தத்துவ ஜிக்ஞாசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஜீவச தத்துவ ஜிக்ஞாசா ந அர்த்தோ எஸ்சேக கர்மபிகி. வெறும் பணம் சம்பாத்தியத்துக்காக கடுமையாக உழைக்கிறதுக்காக இல்லை மனுஷ பிறவி. முதல் புரிஞ்சிக்கணும். ந அர்த்தோ எஸ்ச ஈக கர்மபிகி. கடினமாக இந்த உலகத்தில் உழைக்கிறமே பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது மனுஷன் ஜென்மா. எதுக்காகனா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, அந்த தத்துவமாகிய பரம்பொருள் கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ராமரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கு வேண்டி தான் நீ உழைக்கணும். என்னென்னா அனவர்தம் பகவான் நாமா சொல்லணும், அந்த சாட்சாத்காரம் பெறணும், பகவத் தர்சனம் கிடைக்கணும், மோட்சம் அடையணும். ஆபவர் கசிய ஜென்மாவை கரையேற்றுக்கிறதுக்காக தான் மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். அந்த தத்துவம்னா என்னென்னா இரண்டற்ற ஒன்றாகி அந்த ஞானத்தினால் அறியக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பக்தி ஞானத்தினால் அறியக்கூடிய கிருஷ்ணன். ஈஸியாக சொல்ல போனால் அதான். எது இறைவன் 10 இறைவன் கிடையாது, ஒரே இறைவன் தான் இல்லையா? எத்தனை மதங்களில் போனாலும் இறைவன் ஒருவன் தான், பேர் தான் வேறு.
பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. சப்தம்தான் வேறு தவிர இறைவன் ஒருத்தன் தான். அதுதான் இங்கே சொல்கிறார். வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். இந்த ஞானத்தை தான் நம்ம அடையணும். 10 இறைவன் கிடையாது, ஒரே இறைவன் அப்படின்ற ஞானத்தை அடையிறது தான் உண்மையான தத்துவமே, தத்துவ ஞானமே. யஜ்ஞானம் அத்வயம். துவயம்னா 2, அத்வயம்னா இரண்டற்ற ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையான ஞானமாக. அதான் சொல்கிறார். அதுதான் வதந்தி. சாஸ்திரங்கள்லாம் தீர்மானமாக, மகான்கள்லாம் தீர்மானமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த தத்துவம் எதுன்னா தத்துவம், அந்த பரம்பொருள் வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். நீயாகவே இருக்கிற அந்த ஆத்மாவாக, அந்த ஆத்மா பகவானுடைய அம்சமாக இருக்கின்றது. ஃபஸ்ட்டு ஒன்று ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பிறகு அந்த ஆத்மா பரமாத்மாவுடைய அம்சமாக தெரிந்து கொள்வது. அது மட்டும் இல்லை, அந்த பரமாத்மாவுக்கு தான் நம்ம சேவை செய்யணும். இந்த உடலுக்கும் இந்த இந்திரியங்களுக்கும் இந்த உடல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை அப்படின்னு நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாகவ தர்மத்தில் ஈடுபடுறது. இதுதான் நோக்கமே. அதுக்கு தான் ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக தான் உள்ளதை படி தத்துவத்தின உள்ளது உள்ளபடி உன்னுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜீவனுடைய நோக்கமே, மனுஷ ஜென்மனுடைய நோக்கமே. அந்த ஜீவனுடைய நோக்கமே, அந்த ஜீவன் அடைய வேண்டிய லட்சியமே அதான். அதை அடைஞ்சிட்டா அதுக்கு மேலே அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அது ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா யஜ்ஞானம் அத்வயம். ஜீவ வதந்தி தத்துவஸ்ய வேதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாஸ்ய ந அர்த்தோ யஸ்ச இஹ கர்மபிஹி வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். அதுதான் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பிரம்ம நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஞானிகள்லாம் பிரம்மம்னு சொல்கிறாங்களாம், யோகிகள்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்களாம், பக்தர்கள்லாம் பகவான்னு சொல்கிறாங்களாம். இப்படி பல சப்தங்களில் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரே கிருஷ்ணன் தான், வேறு யாரும் இல்லை. அந்த நாராயணன் ஒருத்தன் தான் அப்படின்றது சொல்கிறார். அந்த வாசுதேவன் ஒருத்தன் தான். அவனை தான் ஞானத்தினால பல ஜென்மங்களாக ஞானத்தில் முயற்சி பண்ணி பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி. அந்த வாசுதேவன் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை. வசுதேவ கிருஷ்ணன் தான், அந்த நாராயணன் தான், அந்த ராமன் தான். அவன் நாமத்தை பிடிச்சிக்கோ, அவள் தான் நீ. எல்லாம் வேதம் யாகம் கர்மா தர்மங்கள் ஞானம் தபசு தர்மம் எல்லாத்துடைய பலனும் உனக்கு கிடச்சிடும் அவன் நாமத்தை பிடிச்சிருந்தான். ஆமாம், நீ வேதாத்தியனம் பண்ண பலன் கிடைக்கணுமா, அவன் வாசுதேவனுடைய நாமத்தை சொல்லு. நீ யாகங்களுடைய பலன் கிடைக்குமா, பகவன் நாமா சொல்லு. யோகத்தினுடைய பலன் கிடைக்குமா, எல்லா தியான யோகம் ஞான யோகம் எல்லாமே அவன் சித்திக்குன்னா பகவன் நாமா சொன்னாவே அவன் எந்த யோகமும் அவனுக்கு சித்திக்கும். நீ பகவன் நாமத்தை உதாசனப்படுத்தி நாமத்தை அலட்சியப்படுத்தி நீ எந்த யோகம் பண்ணாலும் அது பலித்தமாகாது. எந்த யோகம் பண்ணாலும் அந்த யோகம் சித்திக்காது. அந்த யோகம் சித்திக்காது. கிரியைகளும் அனுஷ்டானங்களும் பலன் கொடுக்காது. பகவன் நாமா ஆவர்த்தி பண்ணாமல் எந்த கிரியானுஷ்டானம் எந்த பூஜைகள் பண்ணாலும் பலன் கொடுக்காது. அப்போ அந்த பூஜைகளுடைய பலன் என்ன, பகவானுடைய நாமா தான். பகவான் நாமா சொல்லிட்டா நீ எல்லா பூஜைகளும் பண்ண பலன் கிடச்சிடும், எல்லா தபஸுடைய பலனும் கிடச்சிடும், எல்லா ஞானத்துடைய பலன் கிடச்சிடும், எல்லா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண பலன் கிடச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த நாமமே பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல பகவானே கதியாகவும் மாறிடும். வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பராமகாக வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரா கிரியாக வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி. இப்போ புரியுதா? வாசுதேவன் தான் வேதத்தினால் அறியப்படும். வேதஸ்ச சர்வைர் அகம் ஏவ வேத்யா. கிருஷ்ணன் தான் அறிய வேண்டியவனா. அவன் வேறல்ல, அவன் நாமா வேறல்ல. அப்போ அவன் நாமத்தை சொன்னால் நீ வேதம் அத்தியனம் பண்ண பலன் கிடைச்சிடும். ஆனால் வாசுதேவனை அடையத்துக்கு தான் வேதம் அங்கமாக இருக்குதே தவிர வாசுதேவனுடைய நாமா வேதத்துக்கு அங்கமாக கிடையாது. வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசுதேவன் நாமா படி கிடையாது. வாசுதேவன் நாமத்தை சொல்லக்கூடிய பக்குவம் உனக்குள்ளே உண்டாகிறதுக்கு தான் வேதம் அத்தியனம்.
பகவத் பக்திக்கு பக்குவம் அடையிறதுக்கு தான் இவைகள்லாம் படிகளே தவிர இந்த வேதாத்தியனம் தபசு யோகம்லாம் புரியுதா. பகவன் நாமா அங்கம் கிடையாது. பகவன் நாம தான் பிரதானியம். அந்த பகவன் நாமா சொல்கிறதுக்கான பக்குவத்துக்காக தான் இந்த வேதாத்தியனம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, யோகம் பண்ணுறது. எதுக்கு வந்து அந்த நாமத்தில் நிற்கிறதுக்காக தான். பகவானுடைய நாம சங்கீதம் கட்சியில் பற்றியா பாகவத கடைசியில் ஏன் சொல்லியிருக்காங்க நாம சங்கீதம், அந்த பக்குவம் அடையிறது தான் நோக்கமாக இந்த 12 ஸ்கந்தங்களும். அவன் நாமத்தை சொல்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு கிரியானுஷ்டானங்களும் தர்மங்களும் யோகங்களும் தியானங்களும் ஞானமும் எல்லாமே கிரியானுஷ்டானம், எல்லாமே வேத அத்தியனமும் தபஸு எல்லாமே யாகங்களும் எல்லாமே தானங்களும் எல்லாமே. அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க நீ பகவான் நாமா சொன்னான். நீ யாகத்துலாம் பொறுமையாக பூர்ணமாக அனுஷ்டானம் பண்ணியாச்சு. நீ வேதம்லாம் ஃபுல்லாக அத்தியானம் பண்ணியாச்சு. நீ யாகங்கள்லாம் சரியாக அனுஷ்டானம் பண்ணியாச்சு. நீ கிரியானுஷ்டானங்கள்லாம் சரியாக பண்ணியாச்சு. ஞானம் எல்லாம் பக்காவாக இருக்குது உங்களை. எப்போ நாமா சொல்கிற இல்லையா, நீ முழுமை அடைந்து விட்டாய். வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன். இப்போ தான் கரெக்டாக பகவன் நாமாவை பிடிச்சிக்கிட்டா தான் நீ இதனுடைய எல்லா பலனும் உனக்கு கிடச்சிடும். வேதத்தை அத்தியனம் பண்ணால் வேதத்தை அத்தியனம் பண்ண பலன் மட்டும்தான் கிடைக்கும். நாமத்தை சொன்னால் எல்லா பலனும் கிடச்சிடும். யோகம் பண்ண பலன், வேதத்தியனம் பண்ண பலன், தபஸ் பலன், தானங்கள் பண்ண பலன், கிரியானுஷ்டானங்கள் பண்ண பலன், யாகங்களுடைய பலன், எல்லா பலனும் கிடச்சிடும். தர்மானுஷ்டானங்களுடைய பலன் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்க. வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகாஹா. ஆனால் வாசுதேவன்ற சப்தம் மட்டும் எல்லாத்துலேயும் ஒரே வாசுதேவன் தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தா வேதம்னு வருது, மகான்னு வருது, யோகன்னு வருது, கிரியான்னு வருது, ஞானம்னு வருது. அதில் அப்போது அனுஷ்டானங்கள் தான் மாறுதே தவிர சப்தங்கள் வாசுதேவன்ற சப்தம் மாறல பார். எல்லாத்துடைய நோக்கம் வாசுதேவன் தான். அப்போ நீ அதில் போனாலும் கட்சியில் வாசுதேவங்கள் தான் வந்தாகணும். அது டைரெக்டாக நீ வாசுதேவன் நாம சொல்லுன்னு எல்லாத்துடைய பலனும் கிடச்சிடும் உனக்கு. எது பெஸ்ட்டு யோசிச்சு பார்த்து, எது பெஸ்ட்டுன்னு யோசிச்சு பார்த்து. அப்போ கீதையிலும் அதான் சொல்கிறான், பகுனாம் ஜென்மநாமந்தி ஞானவன் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி. வாசுதேவன் தான் எல்லாமே. அவன் நாமத்தை பிடிச்சிக்காப்போ. மகாத்மா துர்லபகானா. அப்படி அவன் அந்த சாரத்தை பிடிச்சிக்கிறானோ, அந்த வாசுதேவன் தான் எல்லாமே அவன் நாமத்தை பிடிச்சானோ, அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமாக. வாசுதேவ சர்வமிதி மகாத்மா துர்லபகா. அந்த மகாத்மா கிடையாது ரொம்ப துர்லபம்னு கீதாச்சாரியன் ஆகிய கிருஷ்ணனே சொல்கிறான். கீதாச்சாரியனே சொல்கிறான். பார்த்தசாரதியே சொல்கிறான். பகவானு வாச்சை இறைவனே சொல்கிறான். இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால் அவன் நாமத்தை படிச்சுக்கிறது தான் பாகவதத்துடைய நோக்கமே. அதுதான் இங்கே சொல்கிறார். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகாஹா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபா. ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவனும் வாசுதேவன் தான். தபஸ்னால் அடையப்பட வேண்டியவனும் துருவன் போல வாசுதேவன் தான். தர்மங்களால் அடையப்பட வேண்டியவனும் வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. கடைசியில் முடிவான கதியும் வாசுதேவன் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ. நாராயண பராவேத நாராயண அங்கஜகா. சரி, ஓகே. அதனால் வாசுதேவன் தான் எல்லாமே. சரி, இப்போ நம்ம என்ன பிரமாணம் காட்டோம்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம் எதுக்காக? பாகவ தர்மத்தை கடைப்பிடித்த பணம் சம்பாதிக்கிற தர்மத்துக்கு சொல்ல, லோக தர்மத்தை சொல்ல. சரி, அப்படியே லோக தர்மத்தை கடைப்பிடிச்சு அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அந்த பலனாகிய பலனும் பகவத் தர்மத்துக்காக பயன்படுத்துறதை தவிர புலன்களை திருப்திப்படுறதுக்காக கிடையாது. அப்போ தர்மம், அர்த்தம், காமம் ஆசைகளே பகவத் நாமா சொல்கிறதுல ஆசையை வளர்த்துக்கணும், பகவத் குணங்களை கேட்குறது ஆசையை வளர்த்துக்கணுமே தவிர இந்திரியங்களை திருப்திப்படுத்துக்கிற ஆசையை வளர்த்தக்கூடாது, புலநிச்சைகளை திருப்திப்படுத்துகிற ஆசையை வளர்த்தக்கூடாது. புரியுதா? அப்போ புலன்களும் பகவத் சேவையில் ஈடுபடுத்தணும். கடினமாக உழைக்கிறதுக்காக என்ன அர்த்தம் இஷ்ட கர்மபிகி. பணம் சம்பாதிக்க கடினமாக உழைக்கிறதுக்காக இந்திரியங்கள் கிடையாது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்லாம் எதுக்காகனா பகவத் குணங்களை பற்றி பகவத் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம். அப்போ எதுக்காக நான் வாழறான்னா, அப்போ நம்ம தேவைக்கு ஜீவனை ஆவதா தேவைக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பகவத் தர்மத்துக்காக செயல்படணும். பகவானுக்காக வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணணும். அதாவது பாகவத் தர்மத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணணும். அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், இறைவன் 2 இல்லை, ஒருத்தன் தான். அதுதான் தத்துவம், அதுதான் பிரம்மம்னு சொல்கிறாங்க யோகிகள், இது ஞானிகள்லாம்.
பரமாத்மான்னு சொல்கிறாங்க யோகிகள்லாம், பகவான்னு சொல்கிறாங்க பக்தர்கள்லாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சப்தம்தான் வேறு எது தவிர இறைவன் கிருஷ்ணன் ஒருத்தன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நோக்கமே. கிருஷ்ணன் தான் முடிவு, வாசுதேவ பராகதிஹி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம்பொருள் இன்பத்தினுடைய நோக்கம் என்னென்னா பகவத் சேவையில் ஈடுபடுறது தான் நோக்கமே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மோட்சம் கூட கிடையாது, மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்க பாகவதர்கள். பகவத் சேவையில் ஈடுபடுறது வாசுதேவ பராவேதான், வாசுதேவ பராகதிஹி, அவன் சேவையில் ஈடுபடுறது தான் நோக்கம். அப்போது சகல சாதனங்களும் பார்த்தா, யோகங்களோ தியானங்களோ யாகங்களோ வேதாத்தியனமோ தான தர்மங்களோ கிரியானுஷ்டானங்களோ தர்மங்களோ எல்லாம் வாசுதேவனை பரமாக கொண்டது. அவன் நாமத்தை, அப்போ நான் வாசுதேவன் நாமத்தை பிடிச்சிக்கோ, இப்போ நீ எல்லா பழங்களும் கிடச்சிடும். எது பெஸ்ட்டு? இதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப சுலபம், ஆனால் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்போ தர்ம அர்த்தம் காம மோட்சத்தினுடைய நோக்கம் என்னென்னா பகவானுடைய சேவை அப்படின்னு பார்த்தாச்சு. அதே சமயத்தில் மகானுடைய சரித்திரமும் பார்த்தாச்சு. சுகாச்சாரியா பிரம்மனிஷ்டர் ஆகிய பிரம்மன் அனுபூதி அதெல்லாம் சித்திச்சுது. சுகாச்சாருக்கும் பரதேகேஸ்வரெல்லாம் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணதுனால தான் முன் ஜென்மத்தில் கிருஷ்ணார்ச்சன பிரபா நோஜகாதீசம் அங்கே வாசுதி வெளியாக இருக்கும்போது கிருஷ்ணநாமத்தை சொல்லியிருந்தாலும் பிரம்மானுபவசித்து மகான்களையும் பிரமாணம் காட்டியாச்சு, சாஸ்திரத்தையும் பிரமாணம் காட்டியாச்சு, தர்மார்த்தம் காமம் மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்களையும் பிரமாணமாக காட்டியாச்சு. பகவான் நாமாதான் முடிவுன்னு. அதே சமயம் சகல தர்மங்களுடைய நோக்கமும் வாசுதேவன் தான், பகவான் நாமா தான் அப்படின்னு பிரமாணம் காட்டியாச்சு, வாசுதேவ பராகதின்னு. அப்போ பகவான் நாமா சொல்கிறது தான் சாஸ்திரங்களுடைய சாரமே. பாகவதத்தில் தொட்டடத்துலாம் இந்த நாம மகிமை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மகான்களுடைய சரித்திரம் பார்த்தாச்சு, அஜாமல சரித்திரம் பார்த்தாச்சு, பிரகலாதன், துருவன் எல்லாம் பார்த்தா நாமத்தை தான் பிடிச்சிட்டு கரையேறினார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமாக பார்க்குறோம் பாகவதத்தில் இல்லையா? அதான் சரி. நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் 2 தான் கலியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பிராதான்யமாக இருக்கக்கூடிய நாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனம் பிடிச்சிருந்தா போதும், மற்ற எல்லாமே தன்னாலே ஞான வைராக்கியத்தை கூட தனியாக முயற்சி பண்ண ஞான வைராக்கியெல்லாம் உன்னை தேடி வரும், எல்லா பலன்களும் உன்னை தேடி வரும். அப்போது பிரம்மானுபவமே சித்தித்து விட்டது சுகாச்சாரியருக்கு, பரதேகேஸ்வரருக்கு. அந்த பிரம்ம ஞானமே உண்டாயிடும் நாமா சொல்கிறதுனால அப்படின்னு சாஸ்திரங்கள் அப்படி கர்ஜிக்குது. கலியுக மகான்களும் பார்த்தா நிறைய பேர் பார்த்தா அந்த நாம மகிமை அப்படி சொல்லியிருக்காங்க. புரந்தரதாசர், துக்காராம்தாசர், பகவன் நாம போதேந்திரால், சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாகூர் தன் வாழ்க்கையில் நடத்தி காமிச்சிருக்கார். நாமாச்சாரியார் ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரியர் ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய். எல்லா மகான்களும் அத்வைதாச்சாரி அவ்வளோ மகான்கள் சொல்லியிருக்காங்க நாம மகிமையை. தியாகராய சுவாமிகள்லேருந்து கபீர்தாசர்லேருந்து எல்லாமே, தியாகராய கபீர்தாசர், துளசிதாசர் ராமநாமத்தை அப்படி ஜெபிச்சு அவரெல்லாம் அவர்களே ஒரு ராமாயணம் எழுதுகிற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். தியாகராய சுவாமி ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார், துளசிதாசர் ஒரு ராமச்சரித மானஸ் எழுதியிருக்கார். அந்த ராமன் நாமத்துடைய மகிமையினால் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சிது இல்லையா? சரி, அதனால் எல்லா அனுபவமும் கிடைச்சிடும், பகவத் சாட்சாத்காரமும் கிடைச்சிது. நாமத்தை பிடிச்சிருந்தாலே பகவத் சாட்சாத்காரம் தியாகராய சுவாமிகள் 96 கோடி நாமம் ஜெபிச்சு பெற்றார் அல்லவா? அதனால் பாகவதம் பூரா தொட்டடெல்லாம் பார்த்தா நாம மகிமை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கோரமாக சம்சாரத்தில் கஷ்டப்படுறான்னா அந்த ஆபத்து கூட பகவன் நாமா சொல்லி உதவிக்கு அழைக்கலாமா? ஆபன்ன சம்ஸ்கிருதியும் கோராம் என்னாம விவசகரணம் தத சத்திய விமுச்சியத எத் விபேதி ஸ்வயம் பயம், பயமே அவனை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு பாகவதத்தில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ராம 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 ராம. இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. நாமந்தான் சாஸ்திரனுடைய சாரமே, சகல சாஸ்திரனுடைய சாரமே நாம தான். ராம 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 ராம. आंजनेय स्वामी की, श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम राम राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।